அடியே யாரோ சில பேர் வந்து ரிமூவ் ஆயிடுவா அப்படின்னு எனக்கு வந்து ஒரு வார்னிங் வந்தது கூகுள்ல இருந்து. தெரியல, அது ரிமூவ் ஆனா மறுபடியும் ஜாயின் பண்ண வேண்டியிருக்கும். அடியே சரி, ரெக்கார்டிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடியே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியே அநேகமா இந்த ராமானுஜ வித்யா அப்படின்ற கோர்ஸை பத்தி என்ன 64 பேர் சேர்ந்திருக்கோம். எல்லாருமே 63 பேருமே தெரிஞ்சு வச்சுட்டு இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். ரொம்ப பிரீஃபா மறுபடியும் சொல்லணும் அப்படின்னா, இந்த ராமானுஜ வித்யா அப்படின்ற கோர்ஸ் தமிழ் பாஷையிலேயே சாஸ்திரங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு உபயோகமாக இருக்கக்கூடிய ஒரு கோர்ஸ். சாஸ்திரங்கள் எதுக்கு தெரிஞ்சுக்கணும் என்றால், அப்பதான் சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை நல்ல ஆழ்ந்த முறையில கற்க முடியும். ஆக இந்த கோர்ஸ்ல நல்லா கண்டினியூ பண்ணி ஃபுல்லும் பூர்த்தியாக யார் பண்ணுவார்கள் என்றால், ஏற்கவே எனக்கு வந்து சம்பிரதாய அர்த்தங்களை நல்லா ஆழமாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற ஆசை யாருக்கு இருக்கோ கண்டிப்பா அவர்களுக்கு இந்த கோர்ஸ் பயன்படும். அவர்கள் கண்டிப்பா பூர்த்தியாக இதை பயன்படுத்திப்பார்கள் அப்படின்னு தான் நான் நம்புறேன். இங்க வந்து சம்பிரதாயத்தினுடைய ஆழமான அர்த்தங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல இந்த ஆழமான அர்த்தம் அப்படின்னா என்ன என்றால், பொதுவாக நம்ம உபன்யாசத்தெல்லாம் கேட்டுடுறோம். உபன்யாசத்துல இருந்து என்ன தெரிஞ்சுப்போம்? நிறைய சரித்திர பாகங்கள்லாம் தெரிஞ்சுட்டுருவோம். அப்படின்னு யாராவது கொஞ்சம் நிறைய பேர் அட்லீஸ்ட் வீடியோவில் வந்தால் நல்லா இருக்கும். எனக்கு யாரை பார்த்து பேசுகிறோம்னு தெரியல. ஒன்று எல்லாருமே இங்க எல்லாம் ஸ்ரீ வைஷ்ணவால் தான் அமைந்திருக்கா அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே திருமணனோட தான் இருப்பா. அந்த எந்த அந்த ட்ரெஸ் கோட்லாம் இருக்கும் அப்படின்னு தான் நம்புறேன். ஸோ முடிஞ்ச வரைக்கும் எல்லாரும் வீடியோவை ஆன் பண்ணிக்கலாம். யாருமே ஆன் பண்ணலையே. ஜெயலட்சுமி மம்மி ஒருத்தர் தான் ஆன் பண்ணியிருக்கா. மற்ற அட்லீஸ்ட் யாரும் எனக்கு தெரியல. ரெக்கார்ட் பண்றதுனால அது ஆன் பண்ண விட மாட்டேங்கிறது. சரி சரி, அடியேன் பரவாயில்ல. இது ஸ்ரீனிவாசன் சாமி ஆன் பண்ணியிருக்கார். 2 பேர் தான் ஆன் பண்ணியிருக்கா. சரி, அடியேன் கோபாலகிருஷ்ணன் சாமி ஆன் பண்ணியிருக்கார். அடியேன் ஆன் பண்ணிருக்கோம். அப்படியா? ஓ, இப்போதான் தெரியாது. அடியேன் 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 சரி சரி, அடியேன் சரி. நிறைய பேர் ஆன் பண்ணிருக்கா அடியேன். அடியே நிறைய பேர் வீடியோ ஆன் பண்ணிருக்கா ஆக்சுவலி. அப்படியா? ஆமா. சரி, அப்போ ஏன் எனக்குன்னா எனக்கு வந்து இந்த ஸ்கிரீன்ல இருக்கிற சரி தெரியல எனக்கு. பரவாயில்ல அடி. ஏன்னா இப்போ ஸ்கிரீன்ல இருக்கிற எல்லாருடைய வீடியோவும் தெரியாது. சத்தியமாமி நான் உங்களை மியூட் பண்ணிடுறேன். சரி, இப்போ இந்த சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்கள் இத ஆழமா கற்கிறது அப்படின்னா, நம்ம பொதுவா உபன்யாசத்துல என்ன பண்றோம் அப்படின்னா, சரித்திர பாகங்களை நிறைய தெரிஞ்சுன்றோம். சரி, ஆனா சரித்திர பாகங்களுக்கும் மேற்பட கொஞ்சம் கொஞ்சம் அங்கங்க திவ்ய பிரபந்தங்களுடைய அர்த்தங்களையும் தெரிஞ்சுன்றோம். ஆனா யாராவது இந்த பதிகத்துல ஆழ்வார் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்மளை பிடிச்சு கேட்டா நம்ம சொல்றதுக்கு வருமா? அநேகமா வராதுன்னு தான் தோன்றது. ஏன்னா நம்ம வந்து அதை ஒரு எஃபர்ட் போட்டு நம்ம இன்னும் அதை படிக்கல. ஆக ஒரு டீப்பா கத்துக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தர் பிடிச்சு கேட்டா நம்ம ஆழ்வார் இந்த இடத்துல சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்ல தெரியணும். அது ஒண்ணு. இது திவ்ய பிரபந்தங்களை பொறுத்த வரைக்கும். சரித்திர பாகங்கள் அநேகமா யாருக்கும் ஒன்றும் ஒரு தடவை கேட்டாலும் எல்லாருக்குமே ஞாபகம் இருக்க போறது. சரித்திர பாகங்கள் அநேகமா யாரா இருந்தாலும் கண்டிப்பா யாரு எந்த நேரத்துல பிடிச்சு கேட்டாலும் எம்பெருமானாருக்கு இந்த சரித்திரத்தை என்ன ஆச்சு அப்படின்னா சட்டுன்னு சொல்லிடுவாரு. அதுல யாருக்குமே சந்தேகம் இருக்காது. அர்த்தங்களுக்கு வரும்பொழுதுதான் ஒருத்தர் கேட்கும் பொழுது ஒருத்தர் சொல்றாரு அப்படின்றது ஒரு தயக்கம் இருக்கும். ஏன்னா நம்ம அவ்வளவு ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் மனசுல, அவ்வளவு பரிசிரமம் படாது. ஆக இது வந்து ஒரு ஃபேசட் டீப் லேர்னிங் அப்படின்ற, அதாவது சம்பிரதாயத்தில் இருக்கக்கூடிய ஆழமான ஒரு கல்வி அப்படின்றது இது வந்து ஒரு பகுதி. இந்த திவ்ய பிரபந்தத்தினுடைய அர்த்தத்தையே ஒழுங்காக புரிஞ்சுக்கணும்னா கண்டிப்பா ஸ்ரீபாஷ்யம் வேணும். ஸ்ரீபாஷ்யம் இல்லாமல் திருவாய்மொழியினுடைய அர்த்தத்தை ஒழுங்கா புரிஞ்சிக்கவே முடியாது. அந்த காலத்துலாம் ஒரு கிரமம் சொல்லுவா. காலக்ஷேப கிரமம் என்ன அப்படின்னா, முதல்ல ஸ்ரீபாஷ்யத்தை கத்துக்கணுமா, எடுத்துனே ஸ்ரீபாஷ்யம் தான், அதுக்கப்புறம் கீதா பாஷ்யம், அதுக்கப்புறம் பகவத் விஷயம், கடைசியில தான் ரகசிய திரயம். இதான் கிரமம். ஆனா நம்ம இப்ப எப்படி வச்சுட்டோம், ரகசிய திரயம்ன்றது உபய கலையிலையும் மணிப்பிரவாளத்திலயும் இருக்கு, நமக்கு புரிஞ்ச தமிழ்ல இருக்கு.
சரி, அதனால நம்ம முதல்ல அது மூக்ஷப்படியா இருக்கட்டும், ரகசியத்திரை சாரமா இருக்கட்டும், எடுத்த உடனே மூக்ஷப்படியா ரகசியத்திரை சாரமோ அப்படின்னு வச்சுட்டோம் இல்லையா? ஆனா இது உண்மையான கிரமம் கிடையாது. படிப்படியா போனாதான் இந்த ரகசிய திரயத்தையும் உண்மையாகவே என்ன சொல்லி இருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்க முடியும். அதான் முதல் படியே ஸ்ரீபாஷ்யம் தான். இந்த ஸ்ரீபாஷ்யத்தை ஒழுங்கா கத்துக்கணும் அப்படின்னா அதுக்கு சாமானிய சாஸ்திரம் கண்டிப்பாக தேவைப்படுறது. தர்க்கமோ மீமாம்சையோ கத்துக்காம நம்ம ஸ்ரீபாஷ்யத்தெல்லாம் கிட்ட கூட போக முடியாது. வியாக்கரணமும் தேவை. அவன் இந்த சாமானிய சாஸ்திரத்தெல்லாம் கத்துண்டாதான் நாம் ஸ்ரீபாஷ்யத்தை கத்துக்க முடியும். ஆக என்ன படி சரியான படி அப்படின்னா சாமானிய சாஸ்திரங்களை நல்லா கற்று அதுக்கு பிறகு ஸ்ரீபாஷ்யம், அதற்கு பிறகு கீதா பாஷ்யம், அப்புறம் பகவத் விஷயம், அப்புறம் ரகசிய திரயம் அப்படின்றதுதான் கிரமம். இப்போ இந்த காலத்துல அந்த கிரமத்தெல்லாம் கடைபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஆகையினால அங்கங்க இருக்கக்கூடிய அவசியமான ரொம்ப முக்கியமான அம்சங்களை மட்டும் நம்ம பார்த்துட்டா கூட அதுவே ஒரு பெரிய ஞானத்தை கொடுக்குன்றது சந்தேகமே கிடையாது. இந்த ஸ்ரீபாஷ்ய சாரம் அப்படின்ற அந்த தொடரானது இன்னும் ஒரு 5-6 மாசம் போயிருக்குமா? இந்த 5-6 மாசத்துல என்ன நம்ம ரெகுலரா டிஸ்கஷனுக்குலாம் வரவா என்ன ஒரு 20-25 பேர். இந்த 20-25 பேர்ல ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய பூர்வ பட்சத்தை கண்டிப்பா இந்த 20-25 பேர் நல்லாவே எடுத்து சொல்லுவாரு. இது எப்படி ஒரு டீப் லேர்னிங் இல்லையா? அது ஜிக்ஞாசாதிகரணத்தினுடைய பூர்வபக்ஷம் என்ன, அதனுடைய சித்தாந்தம் என்ன அப்படின்னு சொல்றது இது எவ்வளவு பெரிய ஒரு ஆழமான ஞானம். ஆக இது இது நம்ம ரொம்ப ஒரு முறையா கூட நம்ம சாஸ்திரங்கள்லாம் படிச்சு கூட இங்கெல்லாம் வரல. நம்ம ஏதோ நமக்கு தெரிஞ்ச அந்த இன்ஸ்டன்சஸ் வச்சு உதாரணங்கள்லாம் வச்சு எப்படி ஓரளவுக்கு நல்லபடியாக புரிஞ்சுட்டு இருக்கோம் இல்லையா? இதே இன்னும் கொஞ்சம் நம்ம முறையாக கத்துட்டோமே என்றால் ஏற்கனவே ஸ்ரீபாஷ்ய சாரம்லாம் அட்டன் பண்ணி அவளுக்கு கண்டிப்பாகவே புரியும். ஒரு 5-6 மாசம் கழிச்சு தர்க்கத்தையும் கொஞ்சம் படிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் ஜிக்ஞாசாதிகரணம் கேட்டு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஜென்மாதிகரணமும் மற்ற அதிகரணங்கள்லாம் உங்களுக்கே தெரியும். ஒரு வாசி உங்களுக்கே அனுபவிக்க முடியும். உங்களுடைய நாலேஜ் இருக்குல்ல இன்னும் டீப்பாவே போயிருக்கும் அப்படின்னு. ஆக இதுக்குதான் அந்த சாஸ்திரன்றது வேணும். சரி, இப்போ இந்த சாஸ்திரத்துல நம்ம முன்னாடி சொன்ன மாதிரியே நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் சம்ஸ்கிருதங்கள் திண்டு சாஸ்திரம் அப்படின்ற அந்த பாதையில போக முடியாது. ஆனா இந்த தமிழ் பாஷையை கொண்டே நம்ம தர்க்கத்துல சில முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போறோம், மீமாம்சையில முக்கியமான ஆஸ்பெக்ட்ஸ் பார்க்க போறோம். இதுவே நம்மளுடைய இந்த ஸ்ரீபாஷை லேர்னிங்கையும் அது ஒரு திருவாய்மொழி கத்துக்கிறோமே இதெல்லாம் அவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றது நீங்களே உணர முடியும். இதனால டைம் மிஷின் வச்சு இன்னும் 1 வருஷம் கழிச்சு ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிச்சா அப்பதான் இப்போ புரிய வைக்க முடியும். 1 வருஷம் கழிச்சு கண்டிப்பா நீங்களே புரிஞ்சுப்பீங்க அவ்வளவு நம்ம புதுசா கத்துன்னு இருக்கோம் அப்படின்றத. சரி, இப்போ யாரோ சொல்ல நினைச்சேனே, ஸ்ரீபாஷ்யம் தமிழ் கொண்டே நம்ம கத்துக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம் இல்லையா? சரி, இந்த ஸ்ரீபாஷ்யத்துல அதான் இந்த ரகசியத்திரயம் போன்ற இந்த கிரந்தங்களுக்காக நம்ம சாஸ்திரத்தை படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம் இல்லையா? சரி, இது ராமானுஜ கோர்ஸை பத்தி இதை ஒரு பிரீஃப் ஒரு வியூ அநேகமா இருக்குமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஒரு சின்ன ஒரு பெப்டாக் மாதிரி தான் அது இருந்தது. இது போகட்டும். இதுக்கு மேற்கொண்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்ல நினைச்சு சட்டுன்னு மறந்து போயிட்டேன். அது இருக்கட்டும். இப்போ இந்த கோர்ஸ் எப்படின்னா நம்ம எப்படி நடத்தலாம் இதுன்னா, பொதுவாக இந்த டிஸ்கஷனுக்கு வந்த வாழ்க்கைலாம் தெரியும். நம்ம எப்படி பண்ணுவோம்? டிஸ்கஷன் போது நான் சில கேள்விகளை கேட்பேன். அதை யாருக்கு பதில் தெரியுமோ அவள் கை தூக்கி ஒரு கிரமத்துல ஒரு ஆர்டர்லயா பதில் சொல்லிட்டு போவா. அது மாதிரி மேற்கொண்டு அதுக்கப்புறம் இந்த டிஸ்கஷன் ப்ரொசீட் ஆகும் அப்படின்னு தான் அந்த இருந்தது. ஸோ அதையே தான் நம்ம இங்கேயும் கடைபிடிக்க போறோம். இப்போ புதுசா வந்தவர்கள் நிறைய பேர் புதுசா வந்திருக்கார்கள். அவர்களுக்கு அந்த என்ன கிரமம் அப்படின்னு தெரியறதுக்காக ஸோ எல்லாருக்கும் சேர்த்தே அப்படின்னு விண்ணப்பிக்கிறேன். எப்படி நம்ம இந்த ராமானுஜ வித்யா கோர்ஸ் எப்படி நம்ம நடத்தலாம் அப்படின்னா, அப்படின்னு சொல்லிகிட்டே வரேன், விஷயங்களை சொல்லிகிட்டே வரேன். இதுல யாருக்காவது கண்டிப்பா கேள்விகள் தான் வரும். கண்டிப்பா கேள்விகள் வரணும். இப்போ இந்த கேள்விகள்ல நம்ம அந்தந்த நேரத்துல கேட்டாதான் கான்டெக்ஸ்ட் மிஸ் ஆகாம இருக்கும், மற்றவர்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒரு விஷயத்துல இப்போ ஒன்றும் இல்லை, அபாவகா அப்படின்னு ஒரு பொருளை பத்தி நம்ம மேற்கொண்டு பார்க்க போறோம். தர்க்க சாஸ்திரத்துல அபாவகா அப்படின்னு, அந்த அபாவகா அப்படின்றத என்ன ஒரு நான் எக்ஸிஸ்டன்ஸ் மாதிரி வச்சுப்போமே. இதெல்லாம் கண்டிப்பா கேட்கறவர்களாம் ஒரு புது கான்செப்டா இருக்கும். அதுல நிறைய சந்தேகங்கள்லாம் வரும். இந்த சந்தேகங்களை உடனுக்குடன் தீர்த்து கொண்டாதான் மேல சொல்லக்கூடிய பொருள்கள்லாம் நல்லாவே மனசுல புலப்படும். ஆக அந்தந்த நேரத்துல கேள்வி கேட்கறதுன்றதுதான் ஆப்டானது, அதான் கரெக்டானது. ஏன்னா காலக்ஷேபமாவே அப்படிதான் இருக்கும். உபன்யாசத்துக்கும் காலக்ஷேபத்துக்கும் என்ன ஒரு பெரிய வேதம் அப்படின்னா, உபன்யாசத்துல ஒரு மோனோலாக் மாதிரி போயிட்டே இருக்கும் அது உபன்யாசம்ன்றது. ஆனா காலக்ஷேபம்ன்றது எப்படி இருக்கும்? ஒருத்தர் சொல்ல
அந்தந்த இடத்துல சந்தேகங்கள் வர அதை நிவர்த்தி பண்றதுக்காக கேள்விகள் கேட்டும். அதை பூர்த்தி பண்ணாச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்தது அதுக்கு மேல வேற சந்தேகம் வரும் அப்படின்னு நல்ல ஒரு டீப்பா பொறுத்து இதுதான் கிரமமே. ஆனால் இப்ப நம்ம என்ன ஒரு 80 பேர் இருக்கோம் இப்போ இந்த காலில். ஹோப்ஃபுல்லி எல்லாருமே இன்ட்ரெஸ்டோட கண்டினியூ ஆகிறோம் அப்படின்னு வச்சுக்கோமே. இவ்வளோ பேர் இருக்கும் பொழுது நம்ம ஒருத்தர் கேள்வி கேட்டோம்னா கொஞ்சம் டிஸ்ட்ரப்ஷன் வரும், கொஞ்சம் அங்கங்க தடங்கள், மற்றவர்களுக்கெல்லாம் தடங்கள் வரும். ஆகையினால அப்படி என்ன சஜஸ்ட் பண்றேன் அப்படின்னா, அந்தந்த நேரத்துல கேள்வி கேட்கறது கண்டிப்பா வேண்டியதுதான். ஆனா கேட்கிறவர்களே நீங்க கேட்கறதுக்கு முன்னாடி நல்லா ஆராய்ஞ்சு பாருங்க, இந்த கேள்வி கண்டிப்பா இங்க பொருந்துமா, அந்த டாபிக்கை விட்டுட்டு மற்ற கேள்வின்றது அதுக்கு இதுவே கிடையாது, அதுக்கு பிளேஸே கிடையாது. இந்த பிரகரணத்தில் இருக்கக்கூடிய கேள்விதான் கேட்கணும். அந்த கேள்வியும் கண்டிப்பா இங்க பொருந்துமா அப்படின்றத நீங்களே யோசிச்சு பாருங்க. இது கொஞ்சம் உங்களை எப்படி சொல்றது, ஒரு ஸ்கேரிங் ஆஃப் மாதிரி ஆயிடும், பயமுறுத்துற மாதிரி ஆயிடும். ஆனா இருந்தாலும் ஒரு எப்படி சொல்றதுன்னா, இது தெரிஞ்சுட்டா நம்ம கேள்விகள் இன்னும் நல்லா ப்ரிசைஸா இருக்கும் அப்படின்றதுக்காக இது சொல்றேன். ஸோ கேட்க வேண்டாம் அப்படின்றதுக்காக இல்லை, கேட்கும் பொழுது கண்டிப்பா முடிவு பண்ணிக்கோங்க இது கண்டிப்பா இங்க பொருந்தும் அப்படின்னும். இன்னொன்னு ரொம்ப ப்ரிசைஸா இருக்கணும். எனக்கே கொஞ்சம் தான் சரியான கேள்வி மாதிரி தான் தோன்றது, ஆனா எனக்கு எப்படி சரியா கேட்கணும்னு எனக்கே தெரியல அப்படின்னு நம்ம கேட்டோம்னு வச்சுப்போமே, மற்ற வாழ்க்கை எல்லாமே ஒரு டிஸ்ட்ரப்ஷன் வரும். ஸோ அதுவும் வேண்டாம். அதனால இந்த மாதிரி கேட்கும் பொழுது இந்த மாதிரி முடிவு பண்ணிட்டு தான் கேளுங்க, நல்லா ஆராய்ந்தே கேளுங்க. அதுக்கு மேல ஒரு கால் நீங்க கேட்டு எனக்கு ஒரு தோன்றதுன்னு வச்சுக்கோமே, இது இப்போ இந்த கான்டெக்ஸ்டுக்கு இது சேராது, இப்போ அது தேவையில்லாத கேள்வி அப்படின்னு எனக்கு தோணித்தேன்னா எனக்கு அந்த இது கொடுங்க, ஒரு அனுமதி கொடுங்க. நீங்க நான் அதை ஓவர் ரைட் பண்ணி நான் போவேன் அப்படின்றதான் அந்த மாதிரி வச்சுட்டு இருக்கேன்னா. ஏதாவது ஒரு கொஸ்டின் இப்போ இங்க தேவையில்லை அப்படின்னு தோணிச்சுன்னா யாரும் தப்பா எடுத்துக்க வேண்டாம், அங்கேயே சொல்லிடுறேன் இப்போதைக்கு இந்த கேள்வி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் மேல ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு தான் நான் நினைச்சுட்டு இருக்கேன். இந்த கோர்ஸ் பொறுத்தவரையிலும் ப்ரெசன்டேஷன்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. விமலா மாமி தொடக்கமான சில பேர்லாம் நிறைய இது உபகாரம் பண்ணிட்டு இருக்கா. ஸோ ப்ரெசன்டேஷன்லாம் இந்த தர்க்கத்துக்கு சில ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் ரெடி ஆகிட்டு இருக்கு. இந்த ப்ரெசன்டேஷன்ஸ் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அதை வச்சு நிறைய பேருக்கு புரிய வைக்க முடியும். ஆனால் நான் இன்னும் ரொம்ப டீப்பாக இந்த ப்ரெசன்டேஷன்ல ஏன் போல அப்படின்னா, எவ்வளோ பேருக்கு இதில் என்னுடைய கஷ்டத்தையும் அவசியம் இல்லாமல் புரிஞ்சுக்கணும். எவ்வளோ பேர் இதில் கண்டிப்பாகவே இன்ட்ரெஸ்டடா இருக்கா அப்படின்னு நான் தெரிஞ்சிருந்தாதான் எனக்கும் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ எஃபர்ட் நம்ம போடலாம் அப்படின்றது எனக்கும் தெரிய வரும். அதனால அந்த ப்ரெசன்டேஷன் இன்னும் டீப்பாக ஒரு 4-5 கிளாஸஸ்க்கு எப்பயும் ப்ரெசன்டேஷன் ரெடியாக இருக்கு. அது உண்மையை கூட என்ஹான்ஸ்டா பண்ணலாம். அது பண்றதா வேண்டாமான்றது எனக்கு ஒன்றும் அது 3-4 கிளாஸஸ் எனக்கு தெரிய வந்துடும், எவ்வளோ பேர் நல்லா தொடர்ந்து இன்ட்ரெஸ்ட் காட்டுறா அப்படின்றத வச்சுட்டு தான் நான் கொஞ்சம் என்னுடைய எஃபர்ட்டும் நான் எவ்வளோ போடணும் அப்படின்றது எனக்கு தெரிய வரும். ஸோ இது அந்த கிளாஸ் நடக்கிறத பற்றி. ஸோ ஒரு ரீகேப் என்ன அப்படின்னா, இது யாருக்கு ரொம்பவே முக்கியமாக உதவும் அப்படின்னா, ஏற்கவே இன்ட்ரெஸ்ட் இருக்கு சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்கள்ல டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு. ஸோ அந்த டீப்பா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வேற வழியே கிடையாது, சாஸ்திரம் தெரியாம கண்டிப்பா தெரிஞ்சுக்க முடியாது அப்படின்னும். அதே போல இந்த சாஸ்திரம் இந்த கேள்வி அது கொஞ்சம் ஞாபகிச்சுக்கோங்க, கேள்வி கேட்குற அது இது கொஞ்சம் கன்சைஸா இருக்கணும் எல்லா கேள்விகளும். அதே போல இந்த ப்ரெசன்டேஷன் கண்டிப்பாக கொடுக்கப்படும், ஹேண்ட் அவுட்ஸும் கொடுக்கப்படும். இப்போ இல்லை, இந்த வாரத்துக்கு இல்லை, அடுத்த வாரத்துலேருந்து அடுத்த வாரத்துல அதுக்கு அடுத்த வாரமும் இந்த மாதிரி வெறும் மீமாம்சா பற்றி கூட வச்சுக்கலாம் அப்படின்னு தான் தோன்றது. ஸோ அதுக்கு அடுத்த வாரத்துல நம்ம சப்ஜெக்டுக்கு போகும்போது கண்டிப்பா ப்ரெசன்டேஷன்ஸ்லாம் கொடுக்கப்படும். ஸோ இதுதான் ராமானுஜ வித்யா பத்தின ஒரு ஓவரால் ஒரு பிக்சர். இதுல யாருக்காவது ரொம்ப இங்க பொருத்தமான ஏதாவது கேள்வி கண்டிப்பா கேட்டாகணும், யாருக்காவது ஏதாவது தோணிச்சுன்னா கேட்கலாம். சீதாராமன் சாமி. அடியன் தாசன், இப்போ அந்த லைவ் கிளாஸ்ல கேட்கலன்னா குரூப்ல கொஸ்டின்ஸ் போடலாம் இல்லையா? அது நம்பர் ஃபாலோ பண்ணி டிஸ்கஷன். குரூப்ல வாட்ஸ்அப் குரூப்ல தான் நம்ம தனியார் குரூப் வச்சிருக்க முடியுமே இதுக்காக. அது நிறைய பேர் போட ஆரம்பிச்சா எனக்கு கொஞ்சம் எல்லாம் பார்க்கறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம இப்போதைக்கு ஒன்றா பண்ணுவோம், லைவ் கிளாஸ்ல அட்டன் பண்ண முடியல, முடிஞ்ச வரைக்கும் அது வேற ஒன்று இருக்கு, முடிஞ்ச வரைக்கும் லைவ் கிளாஸ்க்கே வந்துடுங்க. அப்பதான் அந்த கேள்விகள் கேட்கறதுக்கு. இன்னொன்று, லைவ் கிளாஸுக்கு வந்தா கூட இந்த சாஸ்திரமே எப்படின்னா, முதல் தடவை பார்த்தா பெருசா ஒன்றும் புரியாது, நம்மளே 2வது தடவை அதை நம்ம ப்ராசஸ் பண்ணாதான் நமக்கே இன்னும் நிறைய தெரிய வரும். ஸோ ஆகையினால அப்போ நம்ம எப்படியுமே கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வர வாய்ப்பு இருக்கு. நம்ம அதை என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அடுத்த கிளாஸ்ல இதுக்காக ஒரு செஷன் மாதிரியான வச்சுக்கலாம். ஸோ அது இன்னும் சுலபமா இருக்கும் அப்படின்னு தோன்றது. அது ஒன்று நம்ம வச்சுக்கலாம். ஸ்ரீதேவி மாமி.
கேட்கலையே, இதை வந்து கேட்கல. இதை வந்து கேட்க நான் அடுத்து வேற யாராவது கேள்வி இருந்ததுன்னா நான் மியூட் பண்றேன். சரி, ஸ்ரீவர்த்தன் சுவாமி அடிந்தாசன் நான் வந்து அப்படின்னு தேவரிட்ட ஒரு கேள்வி கேட்டிருந்தேன், ஞாபகத்தை சொல்லிருந்து இப்ப வச்சுக்கலாமா இல்ல அடுத்த? இல்ல இப்போ இல்ல, நம்ம வந்து நம்ம ஸ்ரீபாஷி டிஸ்கஷன்ல வச்சுக்கலாம். சரி சரி, அடி நல்ல கேள்வி அது. அது அப்புறம் நம்ம அப்புறம் பார்க்கலாம். சரி, ஸோ இதான் இந்த ராமானுஜ வித்யா பத்தி. ஸோ இப்போ நம்ம அந்த தர்க்க சாஸ்திரம் தான் முதல்ல பார்க்க போறோம். தர்க்கம் பத்தி பார்க்க போறோம், அப்புறம் மீமாம்சையை பத்தி பார்க்க போறோம். முதல்ல பார்க்க போறது தர்க்க சாஸ்திரத்தை பத்தி தான். சரி, இந்த தர்க்க சாஸ்திரம்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ அனுப்பிச்சிருந்தேன். இந்த தர்க்க சாஸ்திரம் வந்து பிரமாண சாஸ்திரம் என்று சொல்லப்படும். 3 சாஸ்திரம் இருக்கு இல்லையா, தர்க்கம், மீமாம்சா, வியாக்கரணம். இந்த தர்க்க சாஸ்திரத்தை வந்து பிரமாண சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவா. மீமாம்சா சாஸ்திரத்தை வந்து வாக்கிய சாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவா. அப்புறம் வியாக்கரண சாஸ்திரத்தை பதசாஸ்திரம் அப்படின்னு சொல்லுவா. சரி, இப்போ நம்ம மற்ற ரெண்டுத்துக்கும் போவேன்னா இப்போ தர்க்க சாஸ்திரம் அப்படின்றத மட்டும் பார்ப்போம். இப்போ தர்க்க சாஸ்திரம்ன்றது பிரமாண சாஸ்திரம் இல்லையா. பிரமாணம்னா நமக்கு தெரியும். பிரமாணம் அப்படின்னா என்னன்னா, பிரமாணா சரியான அறிவு. பிரமாணம்னா சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவி, அதுக்குதான் பிரமாணம் அப்படின்னு பெயர். இந்த சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவி என்ன அப்படின்றத பத்தி ஆராய்ச்சி பண்றதுதான் பெரும்பாலும் இந்த தர்க்க சாஸ்திரமானது பண்ணும். இப்போ உதாரணத்துக்கு எதிரில் லேப்டாப் இருக்கு அப்படின்னு எனக்கு தெரியறதா, இது சரியான ஞானம். சரி, எப்படி எனக்கு கிடைச்சது இந்த ஞானமானது? கண்ணை கொண்டு கிடைச்சது. அப்ப கண்ணு, இந்திரியம் அப்படின்றது பிரமாணம். சரி, அதே போல பக்கத்து அறையில நான் பார்க்கணும்னு அவசியம் இல்லை. ஏதோ ஒரு நடமாட்டம் இருந்ததுன்னா சரி, இன்னார் வந்துட்டார் அப்படின்றத நான் தெரிஞ்சுப்பேன். இப்ப நான் பார்க்கலையே, ஆனா இது சரியான ஞானம் தான். இந்த ஞானம் ஏன் ஏற்பட்டது? இதுதான் அனுமானம் அப்படின்ற பிரமாணம். இதை பத்தி எக்கச்சக்க விசாரம் தர்க்க சாஸ்திரத்துல. இந்த பிரத்யக்ஷம் அப்படின்ற கண் அப்படின்ற ஞானம் இருக்கு இல்லையா, அது இந்திரியம் அப்படின்றது இல்லையா, அதுதான் பிரத்யக்ஷம் அப்படின்னு. இந்த பிரத்யக்ஷத்தை பத்தி கூட இது கொஞ்சம் அவ தர்க்க சாஸ்திரத்துல ஆராய்ச்சி வச்சிருக்கா. ஆனா மத்தவங்கள்லாம் கொஞ்சம் பேதம் இருக்கும். முக்கியமா மாடர்ன் சயின்ஸோட கொஞ்சம் நிறைய கிளாஷ்லாம் இருக்கும். ஆனாலும் நம்ம வந்து கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கணும், இந்த தர்க்க சாஸ்திரத்துல இவர்கள்லாம் எப்படி யோசிச்சு வைக்கிறார்கள் அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருந்தாதான் நிறைய நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது இந்த கண், இந்த உடல் அப்படின்ற இந்த செவிவாய், கண், மூக்குடலன், ஐம்புலன் அப்படின்றது இல்லையா, இந்த ஐம்புலன்கள் பிரத்யக்ஷம் அப்படின்ற இந்த பிரமாணம். ஹவு தட் ஒர்க்ஸ், இந்த பிரத்யக்ஷம் ஆகிற பிரமாணம் எப்படி வேலை செய்யறது அப்படின்றத பத்தி இந்த நையாயிக்க நிறைய ஆராய்வான். அதை பத்தி நம்ம பார்ப்போம். 2வது தான் முக்கியமான பிரமாணம். நான் கண்ணால பார்க்கல, பக்கத்து அறையில அவர் போயிட்டு இருக்கார் அப்படின்றத நான் தெரிஞ்சுட்டேன். நான் எப்படி தெரிஞ்சுட்டேன் அப்படின்றது ஒரு பெரிய ஆராய்ச்சி. இன்ஃபரன்ஸ், அனுமானம் அப்படின்றது ஒரு பெரிய ஆராய்ச்சி பண்றாங்க நையாயிக்கன். அதனாலதான் இவன் தார்க்கிகன் அப்படின்லாம் சொல்றான் இல்லையா. அந்த தர்க்கஹா அப்படின்றது பல அர்த்தங்கள் உண்டு. தர்க்கஹா அப்படின்றதுக்கு ஒரு அர்த்தம் வந்து ஒரு கால் இப்படி இருந்ததுன்னா இப்படி இருக்க வேண்டுமே அப்படின்னு நம்ம இந்த ஊகத்துல ஒரு அங்கமாக நம்மளுடைய தாட் ப்ராசஸ் இருக்கு இல்லையா, அதுக்குதான் தர்க்கஹா அப்படின்னு பெயர். அதை வச்சு இவன் நிறைய ஆராய்ச்சிருக்கான் இந்த நையாயிக்கனானவன். ஸோ அங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இன்ஃபரன்ஸ் எப்படி வேலை செய்யறது அப்படின்னு பாக்குறதுக்கு இந்த தர்க்க மதம் ரொம்ப பயன்படும். அதுக்கப்புறம் உபமானம் அப்படின்றதுக்கு அது ஒரு சின்ன பிரமாணம். அது இப்போ சொன்னா யாருக்கும் ஒன்றும் புரியாது, அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். 4வது இருக்கக்கூடியதுதான் சப்தஹா அப்படின்ற பிரமாணம். இப்போ ஒருத்தர் சொல்ற அடுத்தவருக்கு புரியறதே, ஏன் புரியறது அப்படின்றத பத்தியும் பெரிய ஆராய்ச்சிங்க. இப்போ நீங்க ஜன்மாதிகரணம் படிச்சவாளுக்கெல்லாம் இது ரிலேட் பண்ணிக்க முடியும். நமக்கு எவ்வளவு யூஸ்ஃபுல்லா இருந்தது ஜன்மாதிகரணத்துல. ஏன் வந்து அந்த சித்த பதார்த்தத்தை சொல்லாது, காரிய பதார்த்தத்தை தான் சொல்லும் அப்படின்னு எவ்வளவு விசாரங்கள்லாம் வந்தது இல்லையா. நீங்க ஸ்ரீபாஷ்யம் படிச்சவாள்லாம் இந்த சப்த பிரமாணம் எப்படி வேலை செய்யறது அப்படின்றத புரிஞ்சுட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த ஸ்ரீபாஷ்யத்தினுடைய முதல் அதிகரணத்துல அப்போ உங்களுக்கு தெரியும் எவ்வளவு ஆழமா நம்ம மேற்கொண்டு புரிஞ்சுக்கலாம் அப்படின்றது. ஸோ அந்த ஒரு கேட்டகரியில நிறைய அனலைஸ் பண்ணுவோம். ஆக 2 முக்கியம் இந்த தர்க்க மதத்துல.
அனுமானம் எப்படி வேலை செய்யறது, அதே போல சப்த பிரமாணம் எப்படி வேலை செய்யறது அப்படின்றத பத்தி பண்ணி விசாரம் இருக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த 2 சப்ஜெக்டும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அதற்கு மேல நம்ம பிரமாணத்தை எல்லாம் பத்தி பார்த்தோம் இல்லையா, நம்ம 4 பிரமாணம் சொன்னேன். அநேகமா நம்ம சித்தாந்தத்துல எவ்வளவு பிரமாணம் அப்படின்றதுலாம் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சித்தாந்தத்துல 3 பிரமாணங்கள். இந்த அனுமானத்தையும் ஒத்துக்கிறோம், சப்தத்தையும் ஒத்துக்கிறோம், பிரத்யட்சத்தை கண்டிப்பா ஒத்துக்கிறோம். உபமானம் அப்படின்றது ரொம்ப சின்ன பிரமாணம். அதை பத்தி ரொம்ப யாரும் பெருசா வருத்தப்படப்படுறது கிடையாது. நமக்கும் இப்போ எவ்வளவு பயன்படும் அது அனுமானம் எப்படி வேலை செய்யறது அப்படின்றது. ஏன்னா எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இன்ஃபுளுன்ஸ்ன்றது வந்து இந்த காலத்துல இருக்கிறவங்க கூட கண்டிப்பா ஒத்துட்டு தான் ஆகணும். அதே போல ஸ்பீச் அப்படின்றது கண்டிப்பா இந்த காலத்துல ரொம்பவே பயன்படுறது. அதுல வச்சு எவ்வளவோ பாயிண்ட் இருக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாம். ஸோ அதெல்லாம் கூட எவ்வளவோ ஆராய்ச்சி இவன் பண்ணி வச்சிருக்கான். இது பிரமாண விஷயத்துல. அதே போல பிரமேய விஷயத்திலையும் லோகத்துல பதார்த்தங்கள் பொருள்கள்லாம் என்னவாக இருக்கு அப்படின்றதையும் ரொம்ப அழகா ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி வச்சிருக்கான். அது நம்ம இப்போ சொன்னோம் தேவையில்லாததா இருக்கும். ஸோ இது மட்டும் ப்ராடா மட்டும் தெரிஞ்சு வச்சுப்போம். பிரமாணத்தை பத்தி நம்ம பார்ப்போம் தர்க்கசாஸ்திரத்துல. அதே போல பிரமாணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி ஆக்சுவலா நம்ம என்ன பார்ப்போம் அப்படின்னா பிரமேயங்களை பத்தி பார்ப்போம். லோகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள்லாம் எவைகள் அப்படின்னு அதுல எவ்வளவு அனாலிசிஸ் பண்ணி வச்சிருக்கான் அப்படின்றது சரிதான் பேசிக்கா நம்ம பார்க்க போறது தர்க்கசாஸ்திரத்துல. சரி, இது நமக்கு எப்படி நம்மளுடைய சம்பிரதாயத்துல எப்படி உதவும் என்றால் பிரமேய விஷயத்துக்கு வருவோமே. பிரமேயம்னா பொருள்கள் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. பிரமாணம்னா எப்படி நம்ம ஞானத்தை பெறுகிறோமோ அந்த கருவிக்கு தான் பிரமாணம் அப்படின்னு பெயர். இருக்கக்கூடிய பொருள்கள் அவைகள்லாம் பிரமேயங்கள். இப்போ லோகத்துல என்னென்னலாம் பிசிக்கல் என்டிட்டிஸ் இருக்கு அப்படின்றத இவன் ஆராயறான். இந்த தர்க்க சாஸ்திரம் எழுதினவன் அவன் ஆராயக்கூடிய அந்த கிரமத்தை நாம் யோசித்து பார்த்தோமே என்றால், இப்ப நம்ம பெருமாள் இடத்துல வந்து இந்த குணம் இப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்லாம் நம்ம அனலைஸ் பண்ணும் பொழுது நமக்கு எவ்வளவோ பயன்படும். ஒண்ணும் இல்லை, இப்ப தாயாருடைய புருஷகாரத்துவம் அப்படின்னு சொல்றோம். தாயார் வந்து புருஷகார பூத்தை அப்படின்னு சொல்றோம். சம்பிரதாயத்தினுடைய முக்கியமான அர்த்தம் அது. சரி, இப்ப புருஷகாரத்துவம்னா என்ன? இது ஒரு பிசிக்கல் என்டிட்டியில தாயாருக்கு ஒரு தன்மை இருக்கு. புருஷகாரத்துவம்னா என்ன அப்படின்னு இப்ப நம்ம தர்க்கசாஸ்திரத்தை படிச்சோம்னா நமக்கு அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் ரொம்ப டெவலப் ஆயிருக்கும். ஒரு பொருள்னா இப்படிதான் ஆராயணும் அப்படின்னு மனசு நல்லா பற்றுக்கிறதுனால இப்ப தாயார் இருக்கக்கூடிய தன்மை என்ன? கிருப்பை அப்படின்னு சொல்றா, பாரதந்திரியம் அப்படின்னு சொல்றா, அனன்யார்ஹத்துவம் அப்படின்ற 3 தன்மைகள் சொல்றா. இந்த 3 தன்மைகளுக்கு என்ன எக்ஸாக்ட் டெஃபனிஷன்? இது எல்லாம் நம்ம சாஸ்திரத்தை படிச்சுட்ட பிறகு கிரந்தங்களை பார்த்தோம்னா நமக்கு உண்மையே நல்ல ஒரு தெளிவு ஏற்படும். இப்படி வந்து இந்த தர்க்க சாஸ்திரமானது பயன்படும். இதுல மேற்கொண்டு இப்போதைக்கு சொல்ல வேண்டியது எதுவும் இல்லைன்னு தோன்றது. இந்த தர்க்க சாஸ்திரத்தை பத்தி யாருக்காவது ஏதாவது ஸ்பெசிபிக்கா ஏதாவது கேள்வி இருக்கா? இல்லைன்னா நம்ம அடுத்தது மீமாம்சா சாஸ்திரத்தை பத்தி அடுத்தது பார்க்கலாம். சரி, இப்ப தர்க்க சாஸ்திரத்தை அடியன் ரங்கசுவாமி சாமி. அடியன் சுவாமி. சுவாமி, இந்த தர்க்க சாஸ்திரத்துக்கு முன்னாடி ஒரு புஸ்தகம் அமைச்சிருந்தேன். அப்புறம் அது அப்புறம் இப்ப பார்க்க வேணாம், அப்புறமா பார்க்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தேன். அது இப்போ நாங்க ஏதாவது அதுல ஏதாவது ஃபர்தரா ஏதாவது ப்ரொசீட் பண்றதுக்கு ஏதாவது புஸ்தகத்துக்கு ஏதாவது இருக்கா சுவாமி? இல்ல வேணாம் சாமி, அந்த புஸ்தகம் வேண்டாம். அது அந்த சைவ புலவர் போட்டது. அது ரொம்ப செந்தமிழ்ல இருக்கு, அது நமக்கு பயன்படாது. நான் வந்து அடுத்த வாரத்திலயோ இந்த தர்க்கம் அநேகமா அந்த டெக்ஸ்ட்டுக்கு போறதுக்கு இன்னும் அடுத்த கிளாஸ் வேற எதுக்காவது இருக்கட்டும். அதுக்கு அடுத்த கிளாஸ் நம்ம டெக்ஸ்ட்டுக்கே போவோம். அதுக்கு முன்னாடி நான் அந்த டெக்ஸ்ட் புக்கும் கொடுத்துடுறேன், அந்த ஹேண்ட் அவுட்டும் கொடுத்துடுறேன். அந்த அவருடைய புஸ்தகம் எதுவும் பயன்படாது. அடியேன். சரி, இது வந்து இந்த தர்க்க சாஸ்திரத்தை பத்தி. இப்ப அடுத்தது மீமாம்சா சாஸ்திரத்துக்கு வந்தோம்னா, மீமாம்சா சாஸ்திரம் என்னன்னு பார்த்தோம்னா வாக்கிய சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இந்த மீமாம்சா சாஸ்திரம் என்ன செய்யறது அப்படின்னா, வாக்கியங்கள்லாம் எப்படி நமக்கு அர்த்தத்தை போதிக்கின்றன அப்படின்னு அதை பத்தியே ஆராயக்கூடியது. இந்த தர்க்க சாஸ்திரத்துல என்ன பார்த்தோம், சப்தம் அப்படின்றது ஒரு பிரமாணம். இங்க அநேகமா எல்லாருக்குமே என்ன லெவல்ல இருக்கா அப்படின்றது எனக்கு இப்போ பிரமாணம் அப்படின்னு அநேகமா இங்க ஸ்ரீபாஷ்யம் வந்த வாழ்க்கை எல்லாருக்குமே தெரியும். சப்தம் அப்படின்னு பிரமாணம் அப்படின்னா எல்லாருக்குமே ரிலேட்டபிளா இருக்கும், எல்லாருக்குமே புரிஞ்சிடும். யாருக்காவது இப்போ பிரமாணம்னா என்னன்னு யாருக்காவது சந்தேகம் இருக்கா? யாருக்கும் இல்லைன்னு தோன்றது. பிரமாணம்னா என்ன அப்படின்ற சந்தேகம் யாருக்கும் இல்லைன்னு தோன்றது. அடியேன் சுவாமி. அடியேன்.
பிரமாணம், பிரமாதா, பிரமா இதுக்கெல்லாம் வித்தியாசம் கொஞ்சம் சொல்லிட்டேன்னா சரி பிரமேயம். சரி அடியேன். அந்த வித்தியாசம் புரிஞ்சதுனாலும் இன்னும் கொஞ்சம் பிரமாணம் கொஞ்சம் புரியும். ஏன்னா எவிடன்ஸ்னு ஒன்று இங்கிலீஷ்ல வார்த்தையோட கொஞ்சம் இதாகுது. இது வந்து இன்ஸ்ட்ருமெண்ட்ன்ற மாதிரி சொன்னேன், கருவி. அடியேன் அது புரியறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடியேன் மறுபடியும் சொல்றேன் என்ன அப்படின்றது. அடியேன் இப்போ நம்ம 3 சப்தங்கள் ஞாபகம் வச்சுக்கோமே, பிரமா, பிரமாணம், பிரமாதா. சரியா? இந்த 3 சப்தங்களுடைய டெஃபினேஷனை பார்க்க போறோம், அர்த்தத்தை பார்க்க போறோம். பிரமா அப்படின்னா சரியான அறிவு, அதுதான் பிரமா என்று சொல்லப்படும். சரியான அறிவுன்றது என்ன? இப்போ இந்த மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றது இது சரியான அறிவு தானே. சரி, மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றத நாம் எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? அதுதான் பிரமாணம். நமக்கு அந்த ஞானம் எப்படி ஏற்படுறதோ அந்த ஏற்படுத்தக்கூடிய கருவிக்கு தான் பிரமாணம் என்று பெயர். மீட்டிங் போயிட்டு இருக்குன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறோம்? கண்ணை பார்த்தா தெரிஞ்சு, கண்ணை திறந்தா நமக்கு தெரியறது மீட்டிங் போயிட்டு இருக்கு அப்படின்றது தெரியறது இல்லையா? சரி, அப்போ இந்த சரியான அறிவுக்கு என்ன காரணம் அப்படின்னா கண் அப்படின்ற கருவிதான் காரணம். இதான் பிரத்யக்ஷ பிரமாணம். ஆக கண் அப்படின்றது அது ஒரு சென்ஸ், அது ஒரு இந்திரியம், அது இந்த சரியான அறிவை ஏற்படுத்துறது. அதே போல ஃபேன் ஓடின்னு இருக்கு, அந்த சவுண்ட் இருக்கு இல்லையா, அந்த சவுண்டுடைய பிரசன்ஸ் அது உண்மைதானே, அந்த சவுண்ட் இருக்குன்றது உண்மைதானே. அப்ப இந்த சவுண்ட் இருக்குன்னு நம்ம தெரிஞ்சுட்டோம் அப்படின்னா அதுவும் சரியான ஞானம் தான். இது கூடவே சேர்த்து இந்த சரியான ஞானம்னா என்ன அப்படின்றதையும் நம்ம பார்த்து தெரிஞ்சுட்டுலாம். அப்போ அதை பத்தி பிரமா சரியான ஞானம்னு பார்த்தோம் இல்லையா. ஞானம் அப்படி அறிவு அப்படின்னாலே ஏதோ ஒரு பொருளை பற்றினதாக இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றினதாக இருக்கும். ஞானமானது சரியானதுன்றது எப்போ ஆகும்? அந்த விஷயம் உண்மையாகவே அங்க இருந்ததுன்னா ஞானமானது சரியானது. இப்போ ஃபேன் இல்லை இங்க, ஆனா ஃபேனுடைய ஓசை மட்டும் கேட்கறது அப்படின்னு எனக்கு ஒரு ஞானம் ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோமே, இது தப்பான ஞானம், இது பிரமா கிடையாது, இதுதான் பிரமஹா அப்படின்னு சொல்லுவார்கள், பிரமம் அப்படின்னு சொல்லுவார்கள். ஏன் இது பிரமம்? எனக்கு ஞானம் ஏற்பட்டிருக்கு, எதை பற்றி ஏற்பட்டிருக்கு? ஒரு பொருளை பற்றி ஏற்பட்டிருக்கு, சப்தம் சவுண்ட் அப்படின்றத பற்றி ஏற்பட்டிருக்கு. ஆனா அந்த சவுண்ட் அங்க இல்லவே இல்லையே உண்மையாக. அப்ப இது தப்பான ஞானம். ஆனால் பிரமாணா என்ன? சரியான ஞானம். அப்போ ஞானம் ஒரு விஷயத்தை பற்றி இருக்கும், அந்த விஷயம் அங்க உண்மையாகவே இருந்ததே என்றால் இந்த ஞானமானது சரியான ஞானமாக ஆயிடும். இதான் பிரமா. பிரமாண சரியான ஞானம், பிரமஹான தவறான ஞானம். இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? பிரமாணா என்ன, பிரமஹானா என்ன? விஜயலட்சுமி அடியே பிரமா அப்படிங்கிறதுக்கு 4வது பா தானே? ஆமா ஆமா, பிரமஹா. பிரமஹா இதுதான் பிரமா அப்படின்னு ஸ்திரீலிங்கம். வந்து பிரமா அப்படின்னு ஆகாராந்தமா இருக்கும். சரி சரி. அடியே ராஜேஷ் அவங்க கை தூக்கிருக்காரு. ராஜேஷ் பேசுறது கேக்குறது அடியே? அடியன் கேக்குறேன். தர்க்க சாஸ்திரம் அப்புறம் ஞானம், அதாவது ஞானம்ங்கிறது ஒரு விஷயத்தை பத்தி முழுமையா அறியறதுக்கு பேர் ஞானம் சொல்றாங்க. பட் அந்த தர்க்க சாஸ்திரங்கிறது அந்த ஞானத்தை இருக்க கொஸ்டின் பண்றது. ஆக்சுவலி அதாவது ஒரு ஞானம்ங்கிறது முடிவானது, தர்க்கம்ங்கிறது இருக்க இன்னைக்கு நான் ஒரு விஷயத்த அறிஞ்சுட்டு நான் அந்த விஷயத்துல இருக்க தெளிவா இருக்கேன்னா நாளைக்கு அதே விஷயத்த இருக்கு இன்னொருத்தர் வந்து தர்க்கம் பண்ணி என்னைய இருக்க அத இல்ல. அவ்வளவு சிம்பிள் கிடையாது சர்க்கசாஸ்திரம்ன்றது, அவ்வளவு சிம்பிள் கிடையாது. இத இப்போதைக்கு இந்த கேள்வி வேண்டாம். மேல மேல நம்ம வந்து தர்க்கம் அப்படின்னால என்னன்றதே நம்ம வந்து அனலைஸ் பண்ண போறோம். தர்க்க சாஸ்திரத்திலேயே தர்க்கம்னா என்ன அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ண போறோம். அது ஒண்ணு கிளியர் ஆயிடும். ஆனா நீங்க கேட்ட கேள்விக்கு நிறைய சரியான அம்சங்கள் நிறைய இருக்கு. ஆனா இப்போதைக்கு நம்ம அதை பத்தி டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். தர்க்கசாஸ்திரம்னா ரொம்ப எக்ஸாக்ட் என்ன அப்படின்னு இப்போதைக்கு டிஸ்கஸ் பண்ண வேண்டாம். அதோட இன்னொரு சின்ன விஷயம் என்னன்னா, நம்ம இப்ப தர்க்க சாஸ்திரம்ங்கிறது இருக்கு, நம்ம பூர்வர்கள் நம்ம முன்னோர்கள் இருக்க நிறைய அனலைஸ் பண்ணி எவ்வளவு விஷயங்கள் இருக்க நமக்கு சொல்லியிருக்காங்க. பட் அது காலத்தின் அடிப்படையில இருக்க நம்ம ஒரு காலத்துக்கு ஏற்ப இருக்க அதை மாத்தணுமா? ஏன்னா நம்ம ராமானுஜன் இருந்ததுல பார்த்தீங்கன்னா ஒரு தக்க சமணரும் சாக்கிய பேய்களும் தாழ்ச்சடையும் சொற்கற்ற சோம்பரும் சூனியவாதமும் வரும். இப்ப அந்த 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 பாத்திரத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. இப்ப இருக்க நம்ம இப்ப இதுல வர அந்த சமயங்களும் அல்லது அந்த வழிமுறைகளும் இப்ப நமக்கு அது பெரிய
இல்ல எனக்கு அந்த கேள்வி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன் ராஜேஷ் சுவாமி. நான் கேள்வி புரிஞ்சிருக்கு, நான் அதுக்கு என்ன பதில் சொல்லிடுறேன். இப்போ என்னன்னா, தர்க்க சமணர்கள் தர்க்கம் செய்யக்கூடிய சமணர்கள், சரி அது இருக்கட்டுமே. வேதாந்தாச்சாரியர் பரமத்த பங்கத்தை இன்னொன்னு எடுக்கிறார். வலிந்து வாதி செய்வீர்கள் அப்படின்னு அங்க தார்க்கிகர்களே சொல்லப்படுறார்கள். அதாவது இப்ப என்ன கேள்விக்கு தாற்பயம் எனக்கு தோன்றதுன்னா, இப்ப தர்க்க சாஸ்திரம் சொன்னவன் தார்க்கிகன் அப்படின்றவன், அவனை நம்ம ஆச்சாரியர்கள்லாம் கண்டனம் பண்றார்கள். இப்ப அப்படிப்பட்டவனுடைய சாஸ்திரத்தை நம்ம படிச்ச ஏதாவது நமக்கு பயன் இருக்கா? எந்த ஒரு சாஸ்திரத்தை நம்ம ஆச்சாரியர்களே கண்டனம் பண்றார்களோ, ஸ்ரீபாஷத்திலே வரப்போறது நமக்கு தர்க்க பாதகம் அப்படின்னு ஒரு பாதம் வரப்போறது. அதுல மற்ற மதங்கள் எல்லாத்தையும் கண்டனம் பண்ண போறார். அதுல இந்த தர்க்க மதத்தையும் சூத்திரகாரர் வேதவியாசரே கண்டனம் பண்ண போறார். அப்போ கண்டனம் பண்ணப்படக்கூடிய இந்த மதத்தை பத்தி நாம் படிக்க வேண்டுமா அப்படின்னு ஒரு சந்தேகம் எழலாம். இதுல தர்க்க சாஸ்திரத்துல நிறைய உபயோகமான அம்சங்களும் இருக்கு. நம்ம எல்லாத்தையும் எடுத்துக்க போறது கிடையாது. தர்க்க சாஸ்திரத்திலிருந்து முக்கியமான உபயோகப்படக்கூடிய அம்சங்கள் என்ன அப்படின்னா, நான் சொன்னாலும் முன்கூட்டியே இந்த அனுமானம் சப்தம் அப்படின்ற 2 பிரமாணம் எப்படி வேலை செய்யறது அப்படின்றது அது எல்லா சாஸ்திரத்துக்குமே பொதுவானது. அதான் சொல்லுவா, காணாதம் பாணினியம் சர்வசாஸ்திர உபகாரகம் அப்படின்னு சொல்லுவார். கணாத முனிவர் சொன்ன இந்த காணாதம் வைசேஷிக சாஸ்திரம், அதுவும் தர்க்க சாஸ்திரம் கிட்ட ரொம்ப சிமிலர் தான். அந்த சாஸ்திரமும் சரி. அப்போ பாணினி சொன்ன பாணினியம் இந்த வியாக்கரண சாஸ்திரம் எல்லாத்துக்குமே உபகாரத்தை செய்யும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்கார்கள். அதனால வேண்டிய அம்சங்களை கண்டிப்பா நம்ம எடுத்துக்க போறோம். சரி. ஆக பிரமா இன்னொன்னு, இப்போ இங்க இந்த பிரமா பிரம்மஹா அப்படின்றத பத்தி தான் நான் கேட்டேன், யாருக்காவது சந்தேகம் இருக்கா அப்படின்னு. இங்கதான் தயவுசெய்து கேட்கிறவர்கள் அந்த ஒரு டைக்ரேஷன் வேண்டாம், வேறுபட்டு போக வேண்டாம் அப்படின்னு. பாலாஜி சுவாமி இதுல மட்டும் கேள்வி இருந்தா கேட்கணும். பிரமா அப்படின்றதுல மட்டும் பிரமஹா பிரமஹா அப்படின்றது பிரமாணம்ன்றது கருவின்ற மாதிரி. இப்போ புஸ்தகம் ஒரு கருவியா? நான் புஸ்தகத்துல பார்த்து படிச்சு கத்துட்டேன்னா அந்த புஸ்தகம் பிரமாணமா? அது நல்ல கேள்வி, சரியா நல்ல கேள்வி. இப்ப புஸ்தகம்ன்றது கருவி தானே என்னுடைய ஞானத்துக்கு. அப்ப புஸ்தகம் போதுமே, புஸ்தகம் ஒரு பிரமாணம் சொல்லலாமா அப்படின்னா ஒரு விதமா அது பிரமாணம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா இப்படி யோசிச்சு பாருங்களேன், இப்ப கண்ணு இருக்கு, நான் கண்ணை திறக்கிறேன், இதுல லேப்டாப் இருக்கு, லேப்டாப் பத்தி ஞானம் ஏற்படுறது. நடுவில் எனக்கு வேற ஏதாவது தேவைப்பட்டுதா? வேற எதுவுமே தேவைப்படலை. கண்ணை திறக்கிறேன், லேப்டாப் தெரியறது, இவ்வளவுதான். இப்போ இதே போல அப்ப கண்ணு பிரமாணம், சந்தேகமே கிடையாது. கண்ணானது சரியான ஞானத்தை ஏற்படுத்துறது. இப்ப புஸ்தகத்தை பிரமாணம் அப்படின்னு வச்சுக்கோமே, புஸ்தகமானது பிரமாணம்னா என்ன? சரியான ஞானத்தை ஏற்படுத்தக்கூடிய கருவி அப்படின்னு எழுதுதுன்னா, நம்ம தூங்கும்போது பக்கத்துல புஸ்தகம் இருக்கு, ஞானத்தை ஏற்படுத்துமா? இல்லாட்டி பக்கத்துல எழுந்துட்டோம், நம்ம அதை பார்க்கவே இல்லை, ஞானத்தை ஏற்படுத்துமா? இல்லாட்டி பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் தான் நமக்கு பாஷை தெரியல, அப்ப ஞானத்தை ஏற்படுத்துமா? அப்போ இவ்வளவு அப்போ வெறும் புஸ்தகம் ஞானத்தை ஏற்படுத்துறதுக்கு பயன்படாது. இப்ப கடைசியில என்ன வேணும்? கடைசியில புஸ்தகம் எப்படி பயன்படும் அப்படின்னா, சப்தகா அப்படின்னு இருக்கு இல்லையா, அந்த புஸ்தகத்துல கடைசியில என்ன இருக்கு? சப்தங்கள் இருக்கு. அந்த சப்தங்கள் தான் ஞானத்தை ஏற்படுத்துறது. அப்ப இது பிரமாணத்துல அடைக்கிடல. தனியா புஸ்தக பிரமாணம்னு சொல்ல வேண்டாம், சப்த பிரமாணத்துல அடைக்கிடலாம். இப்ப புரிஞ்சுதா? இப்ப அனலைஸ் பண்றதுக்கு எவ்வளவு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் இந்த சாஸ்திரம். புஸ்தகம் பிரமாணம் அப்படின்னா நல்ல கேள்வியா மாதிரி இருக்கு, சரியான கேள்விதான் அது. ஆனா எப்படி இதுக்கு சரியா பதில் சொல்லணும்? இதெல்லாம் சாஸ்திரத்துல இருக்கக்கூடிய பதில் தான். சரி, நல்ல கேள்வி. இப்ப சப்த பிரமாணம்ல ஒரு தேவரி சொல்லும் போது ஃபேன் சத்தம் கேக்குது அப்படின்னு சொன்னீங்க. அப்ப அது சப்தம் தானே, ஆனா அது சப்த பிரமாணம் இல்ல. கண்ணுல பாக்குறோம், ஆனா சப்த பிரமாணம்னு சொல்றோம். கரெக்ட். பாத்தீங்களா, ஒரு முரண்பாடு மாதிரி இருக்கு. ஃபேன் ஓடிட்டு இருக்கு இல்லையா, அந்த ஒலி என் காதுல விடுறது, இது சப்த பிரமாணம் கிடையாது. ஏன் தெரியுமா? ஃபேன் ஓடின்னு இருக்கு, என் காதை விழுந்து நான் என்ன தெரிஞ்சுப்பேன்? ஃபேன் ஒலி இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுப்பேன், அவ்வளவுதான் தெரிஞ்சுப்பேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது தெரிஞ்சுப்பேனா? இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க. யாராவது ஒருத்தர் என்கிட்ட சொல்றாரு, பெரிய பெருமாள் திருவண பிரசாதம் ஆயிருத்து அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் பெரிய பெருமாள் திரு அரவண பிரசாதம் ஆயிருத்து, அங்கு செய்துட்டார் பெரிய பெருமாள் அப்படின்னு அவர் சென்டென்சஸ் சொல்றாரு இல்லையா. இதெல்லாம் ஒலிகள், இதெல்லாம் என் காதுக்கு போயிடும். இதுவும் ஃபேன் சத்தம், 2 சத்தம் தான். சோ முதல்ல என்ன தெரியுது அப்படின்னா, இவர் இந்த மாதிரி சொல்றார் அப்படின்னு தெரியுது இல்லையா. இது நேர இப்ப சப்தத்தினால நம்ம புதுசா ஒண்ணு புரிஞ்சுக்கல, அவர் சொல்றாரு அப்படின்றது மட்டும் தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு அப்புறம் என்ன ஆகுது? நான் அந்த சென்டென்ஸை ப்ராசஸ் பண்றேன். ப்ராசஸ் பண்ணி அப்புறம் நான் ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். என்ன புரிஞ்சுக்கிறேன்? பெரிய பெருமாளுக்கு அரவண பிரசாதமானது கண்ட்ரோல பண்ணி ஆயிடுத்து. இப்போ நான் ஒரு அர்த்தத்தை புதுசா ஒண்ணு புரிஞ்சுக்கிறேன். இப்ப தெரியறதா? சப்தத்துல அங்க ஃபேன் ஒலி விழுந்தப்பறம் எனக்கு புதுசா ஒன்று நாலேஜ் எல்லாம் ஏற்படலை. ஆனா பெரிய பெருமாள் அங்கு செய்துட்டார்
அப்படின்னு அந்த ஒளி காதுல விழுந்த அப்புறம் எனக்கு என்ன ஆகுது, இன்னும் ஒரு நாலேஜ் வருது. ஆக அது சப்த பிரமாணம். அந்த பிரமாணம்னா சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடிய கருவி அப்படின்னு தானே பார்த்தோம். பெரிய பெருமாள் அமுது செய்துட்டார் அப்படின்றது பிரமாணம், காதுல இருந்து விழுறது. அது எனக்கு இன்னொரு ஞானத்தை ஏற்படுத்துறது. நிச்சயமா புரிஞ்சிருக்கும் இல்லைன்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும். ஒரு நல்ல ஒரு சட்டிலான கான்செப்ட், ரொம்ப முக்கியமான கான்செப்ட். இப்ப புஸ்தகத்துக்கு வருவோமே, இன்னொரு கேள்வி இருந்தது. புஸ்தகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கேள்வி இருந்தது இல்லையா? புஸ்தகத்தை நான் வெறும் பார்க்க தானே செய்யறேன், அங்க நான் ஒன்றும் கேட்கவே இல்லையே அப்படின்னு ஒரு கேள்வி கண்டிப்பா இங்க வரும். இது கொஞ்சம் டீப்பான கேள்வி ஆக்சுவலா. இதுக்கு பதில் இப்பவே சொல்லி எல்லாரையும் கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம் அப்படின்னு எனக்கு தோன்றது. நல்ல கேள்வி இது. இது இப்போதைக்கு இப்படியே இருக்கட்டும். நம்ம நேரம் அந்த சப்த பிரமாணத்தை பார்க்கும் பொழுது மேற்கொண்டு பார்ப்போம். ஸ்ரீதேவி மாமி கை தூக்கி இருக்கா? மாமி இதுல ஏதாவது கேள்வி இருக்கா? இந்த பிரமஹா அப்படின்ற இடத்துல ஏதாவது கேள்வி இருக்கா? சரி. சரி. ரெண்டமா ஜெயஸ்ரீ மாமி கை தூக்கி இருக்கா? சுவாமி அடியன் தாஸ். அடியன் யாரு? என் பேர் நாராயணன் சுவாமி. நாராயணன். சரி, நாராயணன் சுவாமி. அடியன் தாஸ் சுவாமி. எனக்கு கேள்வி கேட்கும்போது கொஞ்சம் வீடியோ வந்தா யாரும் இல்லைன்னு ஸ்வரூபத்துல இல்ல சுவாமி, சமைக்கணும். அப்படின்னா இப்ப கேள்வி கேட்க வேண்டாம். ஏன்னா இது கொஞ்சம் ஸ்ரீபாஷா இன்வால்வா இருக்கு இல்லையா? சரி மாம். சரி சுவாமி. சரி, நான் நெக்ஸ்ட் பேட்ல இருந்து கண்டிப்பா அடியன் தாஸ். சரி சரி. உத்தராணி ஏதாவது கேட்கணுமா? அடியன் இப்ப வந்து பிரமாணம் ஆக்சுவலா கண் வழியா பாக்குறோம், காது வழியா கேட்கிறோம், எல்லாம் அதுதான் ஒரு ஞானத்தை ஏற்படுத்துறது. ஆனா இந்த கண்ணு பாக்குறதோ காது கேட்கறதோ இது எல்லாம் ஆக்சுவலா நம்ம மூளை தானே இது எல்லாமே நம்மளுக்கு. அந்த பஞ்ச இந்திரியங்கள் தாண்டி மூளை ஒண்ணுதானே நம்மளுக்கு இதோட சயின்ஸுக்கு நம்ம போக வேண்டாம். இப்போ அந்த காலத்துல இந்த மூளை பிரெயின் அப்படின்னு அந்த சயின்ஸ்க்கு நம்ம போகல. அது இல்லாம அதெல்லாம் ஒரு அப்டிராக்ட் கான்செப்டா வச்சிருந்தா கூட நம்ம இந்த தர்க்க சாஸ்திரத்தை சொல்றதும் அப்படியே ஏத்துக்கலாம். நம்மளுடைய சயின்ஸ்க்கே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா கூட எடுத்துக்கலாம். இப்போ அந்த இதுக்கு போக வேண்டாம், இந்த மூளை அப்படின்றதுக்கு போக வேண்டாம். சரி. அடியேன் கீதா மேம், இதுல ஏதாவது நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு. மேபி நிறுத்திக்கலாமா இதோட கேள்வி? ஒரு கீதா மாமிக்குன்னா ஒரு இது கொடுக்கலாம். அடியேன் இந்த ரைட் நாலேஜ் அப்படின்னு நீங்க பிரமாணம்ல நம்ம சொல்றச்ச, ரைட் நாலேஜ் நம்ம பாக்குறதோ கேக்குறதோ அது how do we prove that is the right thing? It could be இப்போ ரோப் வந்து நம்ம பாக்குறோம்னு வச்சுக்கோங்களேன் மாமி. அதெல்லாம் டீப் கேள்வி. அதான் சொல்றேன் இல்லையா, இப்போதைக்கு அந்த கேள்வி வேண்டாம். நீங்க கேட்கற கேள்வி ரொம்ப டீப்பான கேள்வி. ஸோ இப்போ வந்து பிரமா அண்ணா என்ன அப்படின்றத மட்டும் இப்போ நிற்போம். ஏன்னா அது இப்படியே வளர்ந்துட்டே போயிடும். அப்புறம் இதெல்லாம் இப்போ நீங்க கேட்கற கேள்வி இன்னும் கொஞ்சம் 5-6 மாசம் கழிச்சுதான் தர்க்க சாஸ்திரத்துல வரப்போறது. அப்போ உங்களுக்கே எல்லாமே புரியும். ஸோ எல்லாருமே வந்து இப்போ எக்ஸாக்டா இதுல இருக்கிற கேள்வி மட்டும் கேட்டா, இப்போ பாலமுரு கோவிந்ததாச சுவாமி கேட்ட கேள்வி கூட கொஞ்சம் இந்த ஆஃப் டாபிக்கா தான் இருந்தது. ஆனா முக்கியமான கேள்விகள் தான் எல்லாமே. ஆனா இப்ப அந்த கேள்விகள்லாம் கேட்டோம்னா நம்ம அடுத்தது போகவே மாட்டோம். இப்போ அது எப்படி நமக்கு வந்து whether I absorbed it as the right knowledge or not, how did I know? அதெல்லாம் சத்த பிராமாணியவாதம் அப்படின்றதுலாம் மேல வரப்போகுது. இது ஒரு பெரிய டாபிக், சத்த பிராமாணியவாதம் அப்படின்றது. மேற்கொண்டு நம்ம அதை கண்டிப்பா பார்ப்போம். நீங்களாம் கண்டினியூ தானே பண்ண போறீங்க, நீங்க விட்டுட்டு போகிறது கிடையாது. கீதா மாமி தான் இந்த இன்ட்ரெஸ்டோட தானே இருக்கீங்க நீங்க. அதனால கண்டிப்பா நம்ம கம்மிங் மந்த்ஸ்ல கண்டிப்பா பார்ப்போம். ரொம்ப டீப் கான்செப்ட் தான் இது. ரொம்ப இந்த சயின்டிபிக் எப்படி சொல்றது, இந்த சயின்ஸ்க்கே கூட ரொம்ப உபயோகம் இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட். சரி, இதோட ஆக்சுவலா மீமாம்சா சாஸ்திரம் பத்தி சொல்லலாம் அப்படின்னு நினைச்சிருந்தேன். அது இருக்கட்டும். இப்போ தர்க்க சாஸ்திரம் படி நம்ம ஜஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்ட் கிண்டில் பண்றதுக்காக தான், ஒரு ஆசையை தூண்டுறதுக்காக தான் இந்த மாதிரி ஜென்ரிக்கா ஒன்று சொன்ன தர்க்க சாஸ்திரத்தை பத்தி. கிருஷ்ணசாமி சொன்னது இந்த பிரமாணம் பிரமாத்தா அப்படின்றது. இந்த பிரமா பத்தி நம்ம பார்த்துட்டோம். அன்னைக்கு எல்லாருக்குமே நல்ல ஒரு அதை பத்தி ஒரு தெளிவு இருக்குன்னு தோன்றது. பிரமா அப்படின்னா சரியான அறிவு. பிரமா அப்படின்றது, பிரமாணம் அப்படின்றதும் எல்லாருக்குமே தெளிவு இருக்குன்னு தோன்றது. அந்த சரியான அறிவை ஏற்படுத்தக்கூடியது என்னவோ அதுதான் பிரமாணம் அப்படின்றது. கடைசியில பிரமாத்தான்றது ஒன்றும் பெரிய கஷ்டமே கிடையாது. பிரமாத்தா அப்படின்னா இந்த சரியான அறிவை உடையவன் யாரோ அவன் தான் பிரமாத்தா.
அப்படின்னு இந்த 3 வார்த்தைகளுக்கு இதுதான் அர்த்தம். பிரமா, பிரமாணம், பிரமாத்தா அப்படின்றது. சரி, இப்போ முக்கியமா மீமாம்சா பத்தி அடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்ல போட்ட 4வது பாயிண்ட்டை பத்தி எனக்கு ஏதோ ரொம்ப முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு தோணித்து. இப்போ நம்ம சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்கள்லாம் பத்தி ரொம்ப ஆழ்ந்த அர்த்தங்களை கத்துக்கிறதுக்கு இதெல்லாம் கண்டிப்பா உபயோகப்படும் அப்படின்றத அது இருக்கட்டும். அது இல்லாம போனா கூட இந்த சாஸ்திரம் அப்படின்றது இல்லையா, நமக்கு ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ல ரொம்ப அழகா கொடுக்கும். இப்போ இந்த லோக்கத்திலேயே என்ன ஒரு பெரிய மிஸ்ஸிங் பார்ட் அப்படின்னா இந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில் தான். இல்லையே, அனாலிட்டிக்கல் ஸ்கில் தான் பயங்கரமா இருக்கு லோகத்துல. அங்க எவ்வளவு பேருக்கு இங்க என்ன இந்த டெமோகிராஃபில இருக்கு அப்படின்னு தெரியல. எவ்வளவு பேருக்கு வந்து போன வாரம் இலான் மஸ்க்ன்னு யாருக்கா தெரியுமா, எவ்வளவு பேர் தெரியும்னு தெரியல. இலான் மஸ்க் அப்படின்ற வந்து நல்லா உலகத்தில் இருக்க பணக்காரன். அவன் வந்து மார்ஸுக்கு போனோன்னு பாக்குறான். செவ்வாய் கிரகம் இருக்கு இல்லையா, அங்க போயிட்டு வருது அப்படின்றது இல்லை, அங்கதான் ஹேபிட்டாட், அங்க குடியிருப்பே அங்க ஏற்படுத்தணும் அப்படின்றது தான் பார்த்துட்டு இருக்கான் இலான் மஸ்க் அப்படின்றவன். போன வாரத்திலயோ அதுக்கு முன்னாடியோ ஒரு 10 நாள் முன்னாடியோ அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பெரிய ஒரு ஃபேஸ் என்ன அப்படின்னா வந்து இந்த பூஸ்டர் ராக்கெட் அப்படின்னு சொல்லுவா. இந்த ராக்கெட்டுக்கு ஒரு பூஸ்டர் அப்படின்னு அந்த பூஸ்டர் தான் வந்து இந்த என்ன சொல்றாங்க, அந்த கிராவிடேஷனல் புல் சொல்றோம் இல்லையா, அந்த எஸ்கேப் வெலாசிட்டியோட கூட சேர்த்து அதெல்லாம் மேலே போயிட்டு கிராவிடேஷனல் ஃபோர்ஸை எஸ்கேப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த ராக்கெட்டை போய் அது ஆர்பிட்லயோ இல்லாட்டி ஏதோ ஒன்று அதனுடைய பாத்துல வந்து போக வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த பூஸ்டர் வந்து அப்படியே பூமிக்கு திருப்பி வந்து அது கரெக்டாக அதோடைய லான்ச் பேட்லேயே வந்து உட்காந்துடும். டியூசபாக ஆயிடும். இப்படி ஆயிடுத்துன்னா இன்னும் சில வருஷங்கள்ல என்ன ஆகும்னா, இப்போ பிளேன்லாம் போகிறது, பஸ்ஸுலாம் போகிறது இல்லையா, பஸ் வந்து அடையாறுலேருந்து வலசரவாக்கத்துக்கு போகிறது, வலசரவாக்கத்துலேருந்து கொண்டு போய் அடையாருக்கு அதே பஸ் வருது. இது போல என்ன ஆகும்னா இன்னும் சில வருஷங்கள்லயே மார்ஸுக்கு போயிட்டு அங்கே போய் ஒரு 10,000 பேர் அங்கே போய் கொண்டு சேர்க்கும் இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஆனது. அந்த ஸ்பேஸ் ஷிப் ஒரு பண்ணி அங்கேருந்து கிளம்பி இங்கே வரும். இந்த மாதிரி அடையாறுலேருந்து வலசரவாக்கம் போகிற மாதிரி ஆயிடும். இங்கேருந்து மார்ஸுக்கு போகணும் கண்டிப்பாக ஆக போகிறது, இது சந்தேகமே கிடையாது. இது வந்து அந்த ஸ்பேஸ் விஷயத்துல ஒன்று. இது போல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு ஒன்று பெருசாக ஒன்று பரவலாக போயிட்டே இருக்கு. எல்லாருக்குமே புரியற மாதிரி சொல்லணும் அப்படின்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போ ஃபோன்லேயெல்லாம் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை. இப்போ நீங்கள் வந்து உங்கள் ஃபோன்லேயே நீங்கள் என்ன கேட்கலாம், நான் வந்து 2 மாதம் முன்னாடி என் பையன்கிட்ட ஏதோ ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னேனே, உனக்கு ஞாபகம் இருக்கா சிரி அப்படின்னு, சிரின்றது அந்த ஆப்பிளுடைய ஆப்புக்கு பேர். ஸோ அதுக்கிட்ட கேட்கலாம், கேட்டிங்கன்னா அது பதில் சொல்லிடும், ஆமாம் மாமி இதுதான் நீங்கள் உங்கள் பையன் கிட்ட சொன்னீங்கோ போன 2 மாதம் முன்னாடி அப்படின்னு. ஸோ இந்த அளவுக்கு எல்லாமே பெரிய மாற்றங்கள்லாம் லோகத்தில் ஏற்பட்டுருக்கு. ஸோ இவ்வளோ அனாலிசிஸ்லாம் இருக்கு, நான் நினைச்சு கூட பார்க்க முடியுமா இந்த மாதிரி ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அப்படின்னா. ஸோ இந்த அனாலிசிஸ் எல்லாமே போயிட்டு தான் இருக்கு. ஆனால் என்ன அனாலிசிஸ் இல்லை அப்படின்னா, நான் யார், எனக்கு மேல ஏதோ ஒன்று இருக்கே, என்னை ரெஸ்ட்ரிக்ட் பண்ற மாதிரி ஏதோ ஒரு சக்தி இருக்கே, அது என்னது அப்படின்ற அந்த அடிப்படை அனாலிசிஸ், மிகவும் வேண்டிய அனாலிசிஸ், அது எவனுமே பண்றது கிடையாது. இது இலான் மஸ்க் இவ்வளவு யோசிக்கிறான். அவன் என்ன தெரியுமா சொல்றான், இலான் மஸ்க் அப்படின்றவன் ஐ wish to die on Mars but not at landing அப்படின்ற மாதிரி சொல்றான். அவன் எங்க இறக்கணும் அப்படின்னா அவன் மார்ஸுக்கு போய் அங்கதான் இறக்கணுமா, அவன் மார்ஸ்ன்றது செவ்வாய் கிரகம், அங்க போயிட்டு தான் அவன் இறந்து போகணும் அப்படின்னு அவனுடைய விஷ் அதுதான். ஆனா அட்லீஸ்ட் நான் கிராஷ் லேண்ட் ஆகக்கூடாது அப்படின்னு ஒரு மாதிரி ஜோவிதான் அவன் சொல்லிட்டு இருக்கான். அவன் இவ்வளவு யோசிச்சு வச்சுட்டான். அவன் இறப்பை பத்தி கூட யோசிச்சு வச்சுட்டான், எங்க இறக்க போறன்றதை பத்தி கூட யோசிச்சு வச்சுட்டான். எப்படி போகணும், அந்த மாஸ் எப்படி ஹேபிட்டபிள் ஆக்கணும், அதுக்கெல்லாம் கூட நார்த் போல் சவுத் அந்த இருக்கக்கூடிய போல்ஸ்ல வந்து நான் நியூக்ளியர் பாம்லாம் போட்டேன்னா ஒரு வேலை டெம்பரேச்சர் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும், அப்புறம் கேஸஸ்லாம் கொஞ்சம் ஏதோ ஒரு நாள் சயின்ஸ் எல்லாம் பேசுறான், இவ்வளவு யோசிச்சு வச்சுட்டான். ஆனா அவன் என்ன யோசிக்கலன்னா, இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டான் இல்லையா, இறப்புனா என்ன, இறந்த அடுத்த நொடி என்ன ஆகும், அது ஒரு சிம்பிள் கேள்வி தானே. இவ்வளவு வாழும்போது இவ்வளவு யோசிச்சு வச்சிருக்கான், அடுத்த நொடி என்ன அப்படின்றத பத்தி சுத்தமாவே யோசிக்கலையா அவன். இது இவ்வளவு ஆச்சரியம். ஆனா இங்க இருக்கக்கூடிய இந்த சாஸ்திரத்தை படிச்சு இருக்கிறவர்கள்லாம் சரி ஏன் இவாளை இவ்வளவு இனோவேட் எல்லாம் பண்ணல, மெஷின் லேர்னிங்லாம் எவ்வளோ பண்ணியிருக்கலாமே, அந்த காலத்துல கூட இவ்வளோ ரொம்ப நம்மளுடைய சம்பிரதாய ஆச்சாரியர்கள் மட்டும் வச்சுக்க வேண்டாம், கண்டதேவாச்சாரியர், கதாதர பட்டாச்சாரியர், நாகேஷ பட்டாச்சாரியர் அப்படின்னு எவ்வளோ பேரோ நிறைய தான் யோசிச்சு வச்சிருக்காரு. சரி இவர்கள்லாம் ஏன் இந்த மாதிரிலாம் வந்து இன்னோவேஷன்லாம் ஒன்றும் பண்ணலை அப்படின்னா, இவர்களுக்கு வந்து இதுல மனசே போகல. எனக்கு ஒரு ரீசெண்டாக தான் ஒன்று தோணிது, இந்த ஸ்ரீரங்கத்துல நிறைய குரங்குகள்லாம் இருக்கு. இந்த குரங்குகள்லாம் பார்த்தோம்னா கொஞ்சம் ஏதோ ஒரு பேட்டர்ன் தெரியறது.
அந்த குரங்களுடைய என்ன பேட்டர்னுடைய என்ன லைஃப் ஸ்டைல் கொஞ்சம் அனலைஸ் பண்ணா நம்ம கூட ஏதோ ஒரு பேட்டர்ன் பார்த்து சயின்டிபிக் ரீசனிங்னாலே அதுதானே நம்ம பார்த்துட்டு கொஞ்சம் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணிட்டு அப்படியா இப்படியா அப்படின்லாம் கொஞ்சம் நம்ம ஊகம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்ஃபரன்ஸ்லாம் ரொம்ப பயன்படும். இந்த சயின்ஸ் ரீசனிங்லேயே ரொம்ப பயன்பட்டு அப்புறம் என்ன ஆகும், நம்ம கடைசியில் ஏதோ ஒரு இதுக்கு வருவோம், கன்க்ளூஷனுக்கு வருவோம் இல்லையா. இதெல்லாம் அதாவது இந்த மேற்கத்திய தேசத்தில் இருக்கிறவர்கள்லாம் அவர்கள்லாம் இந்த மாதிரிலாம் பண்ணுவார்கள். சார் குரங்கு ஏன் இப்படி இருக்கு, இந்த ஆமை ஏன் இப்படி போறது, இவ்வளோலாம் ஃபுல்லு அனலைஸ் பண்ணுவார்கள். இங்க இருக்கிறவர்கள்லாம் அதை பண்ண முடியும். ஆனா ஏன் இவர்கள் பண்ணல அப்படின்னா இவர்களுக்கு தடுப்பாக இருந்தது. என்ன இருந்ததுன்னா இதுல என்ன பிரயோஜனம், அதனாலதான் இவர்கள்லாம் பண்ணல. நம்ம ஸ்ரீபாஷ்யத்துல சமன்வய அதிகாரம் பார்த்தோமா, 4வது அதிகாரம் சமன்வய அதிகாரம் பார்த்தோமா, ஏதாவது ஒண்ணு பண்ணணும்னாலே அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருந்தாலும் நம்ம ஈடுபடுவோம். ஆக இவர்கள்லாம் இவ்வளவு ஒரு அனாலிட்டிக்கல் ஸ்கில்ல வச்சுட்டு இவர்களையே இதெல்லாம் ஒண்ணுமே பண்ணல அப்படின்னா இவர்களுக்கு இது ஒரு பயனுள்ளதாகவே தெரியல. ஆக ஆனா நம்ம உலகம் அப்படின்னா எப்படி போக போறது, மாற்றமே கிடையாது. இப்ப நானே லேப்டாப் போது அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கேன். லேப்டாப் யார் கண்டுபிடிச்சா? வேதாந்தாச்சாரியா, ராமானுஜர் கண்டுபிடிச்சாரா? எல்லாம் அவர்கள் தான் கண்டுபிடிச்சார்கள். ஸோ அவர்களோட பயன்படுத்தியிருந்தான் நம்மளே நம்மளுடைய மேற்கொண்டு தெரிய வேண்டியதே அவர்களுடைய இதை பயன்படுத்தி தான் பண்ணணும். அதுல சந்தேகமே கிடையாது. ஆகையினால உலகமும் இப்படிதான் போக போறது. இப்படிப்பட்ட உலகத்துல என்ன மறைஞ்சே போயிடும், இந்த ஸ்பிரிச்சுவல் அனாலிசிஸ் அப்படின்றது மறைஞ்சே போயிடும். அதை தடுக்கிறதுக்காக கண்டிப்பா இந்த சாஸ்திரங்களை நம்ம படிச்சாகணும். சரி, இந்த ஸ்பிரிச்சுவல் அனாலிசிஸ் மறைஞ்சு போயிடுது, அதனால என்ன, பக்தின்றது வளர்ந்துட்டே இருக்கு. நம்ம நாட்டுல எந்த கோயில் எப்போ திறந்தாலும் கியூ நிற்கும் அங்க. இப்போ பக்தின்றது வளர்ந்துட்டே இருக்கே அப்படின்னா இது ஞானம் இல்லாத வரக்கூடிய பக்தியானது ஒரு பக்தியாகவே ஆகாது. நம்ம சம்பிரதாயத்துல முக்கியமா என்னன்னா ஞானம் கனிந்த நலம் கொண்டு, முதல்ல அந்த சர்வேஸ்வரனை பத்தி ஞானம் ஏற்படணும், அதுல அன்பு கூட்டின்னு அதுக்கப்புறம் தான் பக்தி ஏற்படணும். நீங்களே யோசிச்சு பாருங்களேன், உத்தரப்பிரதேசத்துலலாம் நிறைய இந்த கிளாஷஸ்லாம் வருது இல்லையா, ரிலீஜியஸ் கிளாஷஸ்லாம் வருது. அங்க அடிக்கடி நியூஸ்ல என்ன பார்ப்போம், ஏதோ ஒரு முஸ்லீம் பையனை பிடிச்சி அவனை அடக்கி வச்சு நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு ஒருத்தன் சொல்றான். இப்போ அவனுக்கு ராம பக்தி இருக்குன்னு சொல்ல முடியுமா? ஜெய் ஸ்ரீராம் நீ சொல்லுன்னு அதட்டுறான் இல்லையா, அவனுக்கு ராம பக்தி இருக்கு அப்படின்னு சொல்ல முடியுமான்னு? இப்போ ராம பக்தின்றது எப்படி ஒரு முதல்ல இந்த ராமர் அப்படின்ற ஒரு இப்பேற்பட்டவர், இதுக்குதான் ஸ்ரீபாஷன் எல்லாம் பயன்படுறது. சித்தையும் காட்டியும் அச்சித்தையும் காட்டிலும் வேறுபட்டவர் இந்த சர்வேஸ்வரன், அவருக்கு என்ன குணங்கள்லாம் இருக்கு அப்படின்றது தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் வருதுதான் பக்தி. எதுவுமே தெரிஞ்சுக்காம நீ ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லு அப்படின்னு சொன்னதான் ராம பக்தி ஆகுமா? இல்லாட்டி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், ஜெய் ஸ்ரீராம்னு அடிச்சு பிடிச்சு சொல்ல வைக்க வேண்டாம். அயோத்தியாவுக்கு போறா, எல்லாருமே லட்சக்கணக்கான மக்கள் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்னு அவர்கள் பஜனை பண்றார்கள். இதையும் பக்தின்னு ஸ்ரீபாஷத்தை வச்சுன்னு ஒத்துக்கவே முடியாது. இதையும் பக்தி அப்படின்னு ஞானம் இருந்தாதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு தான் பக்தி அப்படின்றது. இப்ப இந்த ஞானம் இல்லாம பக்தின்றது போறதுனாலதான் உண்மையா சமுதாயத்துல எவ்வளவோ மூட நம்பிக்கைகள். இன்னைக்கு கூட ஸ்ரீரங்கத்துல அடையாளஞ்சானுக்கும் சித்திரவீதிக்கும் ஒரு கனெக்டிங் ரோடு ஒண்ணு இருக்கும். அந்த கனெக்டிங் ரோடு வழியா போகும்போது நிறைய பேர் கும்பலா கூடியிருந்தார்கள். படிக்கட்டுல யாரோ ஒருத்தர் ஏதோ எனக்கு உண்மை புரியல, 2-3 தடவை அந்த பக்கம் போயிட்டு வந்தேன். உண்மையா புரியல எதுக்கு இவ்வளவு பேர் கூடியிருக்கார்கள் அப்படின்னு. அப்பதான் புரிஞ்சது, ஏதோ இந்த ஹாரஸ்கோப் வச்சுட்டு இந்த சோழியோ ஏதோ ஒன்று வச்சுட்டு கை இந்த ரேகைகள் வச்சுட்டு பார்த்து இதெல்லாம் உங்க வாழ்க்கை எப்படிதான் நடக்கும் அப்படின்னு சொல்ல அவர்கள்லாம் சரி அப்ப என்ன பரிகாரம் என்னதுக்கு அப்படின்னா கேட்க இப்படி போயிட்டு எவ்வளவு பேர் நம்புறார்கள் இதை. இப்போ இதுல ஏதாவது சயின்ஸ் இருக்கா? சுத்தமா சயின்ஸ் கிடையாது. நான் என்ன சயின்ஸ் சொல்றேன்னா ரிலீஜியஸ் சயின்ஸ் சொல்றேன். இப்போ நம்ம நம்புறோம் இல்லையா, இப்போ பெருமாளுக்கு உற்சவம்னா பெருமாளை சேவிக்கிறோம் அப்படின்னு நம்மளும் சில மெத்தட்ஸ் வச்சுட்டு இருக்கோம் இல்லையா. இதுக்கு ஏதாவது சயின்ஸ் இருக்கான்னா இருக்கு. அதுக்கு தான் நம்ம இந்த சாஸ்திரம்லாம் படிச்சாதான் நமக்கு தெரியும். அப்போ என்ன எதனால இப்போ நம்ம பிரமாணம் பார்த்துட்டே இருக்கோம். பார்க்கறத பிரமாணம் தான் பார்க்கணும். பிரமாணம் சரியான அறிவு இல்லையா. இப்போ அங்க அந்த ஜோசியக்காரர் சொல்லக்கூடியது சரியான அறிவு ஏற்படுது. முதல்ல அவருக்கு எப்படி இந்த அறிவு ஏற்பட்டது? ஒரு அனாலிசிஸுமே இல்லையே. இதனால எவ்வளவு மூட நம்பிக்கை பரவி இருக்கு. ஆக நமக்கு சரியான அறிவு, அதுவும் இந்த லௌகிகர்களை ஏன்னா அவர்கள் அப்படியே சார்வாக்க மத்தம் அப்படின்றதுலே அப்படியே இழுத்துன்னு போயிடுவான். இலான் மஸ்க் மட்டும் மார்ஸுக்கு கொண்டு போனோம் அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை யோசிச்சு பாருங்க. இந்த ஸ்பேஸ் ஷிப்ல 10,000 பேர் போறார்கள். கண்டிப்பா இது சில வருஷங்கள் நடக்க போகுது. இந்த 10,000 பேர் போறார்கள்னா அவருடைய மார்ஸுக்கு போறார்கள், குடியிருப்பு அங்க ஏற்பட போறது. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா இந்த லோகத்துல இருந்து அந்த லோகத்துக்கு போயிடுவார்கள். இப்போ அந்த லோகத்துல அவர்களுடைய என்ன பெர்ஸ்பெக்டிவ் இருக்கும், எதை பத்தி யோசிப்பார்கள்?
உடம்பு எப்படி நம்ம பாதுகாத்துக்கலாம், உடம்பு எப்படி காத்துக்கலாம், மேலும் மேலும் உடம்பை கொண்டு என்ன சுகத்தை விளைவிச்சுக்கலாம், இப்படின்ற ஒரே ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்கும் அவர்களுக்கெல்லாம். அதுல பல பேதங்கள் இருக்கும். ஆனா இதேதான் அவர்களுக்கு, இதை ஒட்டி உடம்பை விட்டுட்டு வேற ஒரு எண்ணமே அவர்களுக்கு எல்லாம் இருக்காது. அப்போ அடிப்படையான ஆன்மீகமே போயிடுறது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதை நிறுத்தத்துக்கு கண்டிப்பா யாராவது கொஞ்சமா தான் அனாலிட்டிக்கல் ஸ்கில்லோட கொஞ்சம் இந்த ஸ்பிரிச்சுவல் அனாலிசிஸ் எல்லாம் பண்ணாதான் இந்த ஆன்மீகமானது சஸ்டெயினே ஆகும். அதுக்காக நம்ம வெறும் ராமச்சரித்திரம் கிருஷ்ண சரித்திரம் மட்டும் கேட்டுட்டோம்னா கண்டிப்பா இலான் மஸ்கோட எல்லாம் போட்டி போடவே முடியாது. நம்மளுடைய சித்தாந்தத்தை பத்தி நம்ம கொஞ்சம் நல்லா டீப்பா தெரிஞ்சிருந்தாதான் இந்த லோகத்துல நம்ம வந்து கொஞ்சம் இதை நிலைநாட்ட முடியும். இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டிய உடம்பால சுகம் கிடையாது, இதுக்கு மேலதான் மேற்பட்டதுதான் சுகம். அநேகமா இங்க வரவாள்தான் அந்த ஆட்டிடியூட தான் வந்திருப்பீங்க அப்படின்றது கண்டிப்பா நான் நம்புறேன். இதான் முமுக்ஷுத்துவம் அப்படின்னு பெயர். முமுக்ஷு அப்படின்னா இந்த உடம்பால எனக்கு சுகம்ன்றது கிடையாது, இதுக்கு மேற்பட்டதுதான் சுகம். இதான் உபனிஷத்தே சொல்றது. நாஹாவை சரீரசி சதா பிரியா பிரியோ ரபகதிரஸ்தி ஆசரீரம் வாவசந்தம் ந பிரியா பிரியே ஸ்பிருஷதா. இந்த உடம்போட கூடி இருக்கிற வரைக்கும் சுகம் துக்கம்ன்றது விட்டே போகாது. மாறி மாறி ஏதோ ஒண்ணு வந்து தொலைப்படுத்தின்னு தான் இருக்கும். இந்த உடம்பு விட்டு பிரிஞ்சாதான், உடம்பால சுகம் கிடையாது, உடம்பு விட்டு பிரிஞ்சாதான் சுகம் அப்படின்னு ஸ்பஷ்டமா உபநிஷத்துலாம் சொல்லக்கூடிய இந்த அர்த்தங்கள்லாம் நம்ம தக்க வைக்கணும் இந்த மாடர்ன் உலகத்துல. அப்படின்னா கண்டிப்பா நமக்கு இந்த சாஸ்திரத்தை கொண்டு நாம் ஆழமா கத்துக்க வேண்டும் அப்படின்றது ஒரு இன்றியமையாத விஷயமாக இருக்கு. இது எவ்வளவு பேருக்கு நான் சொன்னது இப்போ ரசிச்சுது அப்படின்னு ராமகிருஷ்ணன் சுவாமி வந்து தம்ஸ்அப் போட்டிருக்கார். ஸோ நிறைய பேர் போடுறான். சரி, அவனை எல்லாருக்குமே நான் சொன்னது ரிலேட் பண்ண முடிஞ்சிருக்கு அப்படின்னு தான் தோன்றது. சரி, ஸோ இவ்வளவு அப்படியே பிரசாந்த் சுவாமி இது பத்தி ஏதாவது கேள்வி இருக்கா? தயவுசெய்து யாரும் ஒப்பீனியன்லாம் எதுவும் சொல்ல வேண்டாம், நம்ம போயிட்டே இருக்கும். கேள்விகள் இருந்தால் மட்டும் தயவுசெய்து யாரும் சொல்ல வேண்டியது. பிரசாந்த் சுவாமி கை தூக்கி இருந்தார். யாரு வேற யாரும் தெரியாது? பிரசாந்த்னு போட்டிருந்தது பெயரு. அடியன் ருக்மணி ரங்கநாதன் சுவாமி. அடியன் அப்படியா? ஓ சரி, அந்த இது பேரான பிரசாந்த் அப்படின்னு போட்டிருந்தது. சரி, ருக்மிணி மாம். சரி, அடியன் இது ஒண்ணு. அப்புறம் இன்னொன்னு ஆக்சுவலா ஒரு 5 நிமிஷம் என்ன முக்கியமா இன்னொன்னு சொல்ல என்ன விரும்புறேன் அப்படின்னா, சின்ன பசங்களும் ஆக்சுவலா சாஸ்திரத்தை கத்துண்டே ஆகணும். எவ்வளவு பேர் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. இருக்கு, நீ ஸ்ரீசரன் வந்தானு தெரியல, சித்ராமாமி வந்தான்னு பார்த்தேன். ஸோ ஸ்ரீசரனுடைய வீடியோ நிறைய பேர் பார்த்துருக்கலாம். இங்க புதுசா வந்தவா எவ்வளவு பேர் தெரியல. ராஜாராஜ் அப்படின்னு ராஜா மாமியா கை தூக்கி. அடியன் விஜயலட்சுமி சுவாமி. அடியன் சுவாமி, இந்த கிளாஸஸ் வந்து இந்த ஸ்ரீபாஷ்யம்ல சான்ஸ்கிரிட் தர்க்கம் எல்லாமே நீங்க சொல்லி கொடுக்கறதா இந்த யூடியூப்ல பார்த்தேன் சுவாமி. சோ இன்னைக்குதான் this is the first time I am joining in this Zoom call. சோ இந்த கிளாஸஸ்ன்றது எப்போ சுவாமி தொடங்குறேன்? இன்னைக்குதான் தொடக்கம். இது இன்ட்ரோடக்ஷன் வச்சுன்னா இன்னைக்குதான் தொடக்கம். ஓஹோ, 9 o'clock பார்த்த மாதிரி இருந்தது, அப்புறம் 8 o'clock இருந்தது. சோ எனக்கு சும்மா ட்ரை பண்ணேன். I am lucky, like I have அடியன் lucky, so I have joined this classes. சமஸ்கிருதி கூட அதுக்கு புக் வாட்ஸ்அப் இருக்கீங்க இல்லையா, வாட்ஸ்அப் குரூப்ல தான் உங்களுக்கு அந்த இன்ஃபர்மேஷன்லாம் எல்லாமே அப்டேட்டா இருக்கும். கொஞ்சம் கவனமா பாருங்க அந்த வாட்ஸ்அப் குரூப். ஏன்னா உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் போனதுக்காக தான் நான் எல்லாருக்குமே மறுபடியும் அனுப்பிச்சுட்டு இருக்கேன். அந்த வாட்ஸ்அப் குரூப் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். அப்ப டெய்லி 8 o'clock நைட் சுவாமி? டெய்லிலாம் கிடையாது, நீங்க மறுபடியும் வாட்ஸ்அப் குரூப் பாருங்க. ஓகே 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 சுவாமி. அடியன் டெய்லி கிடையாது. சரி, அடியன் ஸ்ரீசரன் ஜாயின் பண்ணிருக்கேன் சுவாமி. பண்ணிருக்கேன் இல்லையா? சரி சரி, ஸ்ரீசரனுடைய வீடியோ மற்றெல்லாம் பார்த்துருந்தானா நான் ஒன்றும் சொல்ல விரும்புகிறேன். யாருக்கெல்லாம் வந்து இந்த மாதிரி ஸ்கூலுக்கு போகிற பையனோ இல்லாட்டி பேரனோ பேத்தியோ பொண்ணோ யாராக இருந்தாலும் இந்த சாஸ்திரத்தை கற்றுனா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் வந்து சாஃப்ட்வேர் இன்ஜினியராக இருந்தேன் அப்படின்னு எனக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். நான் பல தடவை சொல்லியிருக்கேன், குரூப்பில் இருக்கிற கண்டிப்பாக தெரியும். ஸோ என்னால் உறுதியாக சொல்ல முடியும், இந்த சாஸ்திரம் மட்டும் நான் படிச்சுட்டு ஒரு ரொம்ப ப்ரீஃபாக தான் வேலை பண்ணேன். ஆனால் அந்த ஒரு பீரியட்லையும் இந்த சாஸ்திரத்தை கொண்டா நான் சாஃப்ட்வேர் இன்ஜினியரிங் கூட ரொம்பவே இதுவாக பண்ணியிருப்பேன். பண்ணிதானே என்ன அப்படின்னா நன்மை அப்படின்னா இன்னும் கைங்கரியத்தில் நம்ம ஒன்றுமே நல்லா சோபிக்கலாம். நம்ம இந்த ஆஃபீஸ் அவசரம் சீக்கிரம் முடிச்சுட்டு கைங்கரியத்தில் சோபிக்கலாம் அப்படின்னு இந்த மாதிரி பல பெனிஃபிட்ஸ், லௌகிகமாகவும் பல பெனிஃபிட்ஸ் வந்து இந்த சாஸ்திரம் படிக்கிறதுனால இருக்கு. முக்கியமான பெனிஃபிட் வந்து என்ன, இந்த ஸ்பிரிச்சுவலாக தான் பெனிஃபிட். அதுவும் நான் சொன்ன இந்த இலான் மஸ்கோடைய எரா இருக்கு இல்லையா, அது ரொம்பவே வேண்டியது இந்த சாஸ்திரமானது. சரி, அடியன் 9 மணி ஆப்போறது. ஸோ இதோட
இன்னைக்கு இருக்கட்டும். இப்ப நீங்க கரெக்டா அந்த இலான் மஸ்க் சொல்ற வரைக்கும் நல்லா தான் போயிடுது. நீங்க அவரோட சேர்க்கும் போது இது நம்மளும் சயின்டிபிக்கலா ப்ரூவ் பண்ண பாக்குறோமான்னு தோன்றது. இல்ல கிடையாது, நம்ம சயின்டிபிக்காவே போகல, நான் பண்ணவும் முடியாது. சயின்ஸ்ல நிறைய பாதங்கள்லாம் இருக்கு. நான் சொன்னது அப்போ நீங்க மேபி அந்த இதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இது வந்து இலான் மஸ்குடைய உலகம் அது. ஸோ இலான் மஸ்குடைய டைம் அது. ஸோ இந்த உலகம் வந்து அப்படிதான் போக போகுது. ஸோ அந்த நேரத்துல நம்ம எப்படி சாஸ்திரத்தை ரெலவெண்டா வச்சுக்கிறது, சாஸ்திரத்தை தான் நம்ம கொண்டு வர முடியும். நீங்க வெறும் ராமனை பத்தி நான் கத்துண்டேன், கிருஷ்ணனை பத்தி கத்துண்டேன் அப்படின்னா பறந்தே போயிடும். நீங்க மார்ஸுக்கு போகும்போது கண்டிப்பா எந்த ராமனும் கிருஷ்ணனும் அந்த உபன்யாசங்கள்லாம் வராது. மார்ஸுக்கு போறதுன்றது எவ்வளவு பேருக்கு இங்க ரியலே சொல்லிங்கன்னு தெரியல. உங்களுக்கு ரொம்ப புதுசா இருக்கும். ஏன்னா ஒருவேளை உங்களுக்கு வெளியே இருக்கிற விஷயங்கள்லாம் நீங்க ஃபாலோ பண்ணாதனால. ஆனா கண்டிப்பா இது தெரியறது நடக்கதான் போறது. இது அடுத்த ஒரு 50-60 வருஷத்துல இந்த பெரிய ஒரு பாசிபிலிட்டி இருக்கு மார்ஸுக்குலாம் போறதுக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் எல்லாம் இட்ஸ் கோயிங் டு டேக் ஓவர் தி வேர்ல்ட் அப்படிங்கிறதுலாம் பெரிய பாசிபிலிட்டி இருக்கு. அப்போ நமக்கு இந்த சாஸ்திர நாலேஜ் இல்லாம போனோம்னா அது நமக்கே ஒன்றும் புரியாது, எப்படி ஹேண்டில் பண்ண உலகத்தை அப்படின்றது தெரியாது. ஸோ அந்த அனாலிட்டிக்கல் ஸ்கில்ஸ்லாம் கண்டிப்பா வேணும். ராமகிருஷ்ண உபன்யாசம் போராது, ஸ்ரீபாஷ்ய திருவாய்மொழியினுடைய ஆழமான அர்த்தம் வேணும். அதுதான் வந்து எங்க ஜிஸ்டே. சரியா? சரி அடியேன். இப்போ இதோட இன்னைக்கு இருக்கட்டும். அடுத்த வாரம் என்னன்னா வானமாமலையில ஒரு சதஸ் இருக்கு. அநேகமாக அங்கே போயும் பண்ண முடியுதுன்னு தோன்றது. அங்கேயும் ப்ராட்பேண்ட்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அநேகமாக அடுத்த வாரம் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்னைக்கே என்னாச்சுன்னா, இன்னைக்கு ஒரு 1:30 மணிக்கு ஒரு உபன்யாசம் இருக்க வேண்டியது. அது ரொம்ப டிலே ஆகி 6 மணிக்கு சுத்தமாக இன்னைக்கு சரியா ஏதாவது கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணி வரலான்னு நினச்சேன், என்ன பேசலாம் எக்ஸாக்ட் அப்படின்னு. கொஞ்சம் ஒரு அன்பிரிப்பேர்டாக தான் வந்தேன் நான் இங்கே வரும்பொழுது. ஆனால் அடுத்த வாரம் கொஞ்சம் டைம் இருக்கு. ஸோ இந்த மீமாம்சா சாஸ்திரத்தை பற்றி என்ன நான் நல்லபடியாக என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்றது அடுத்த வாரம் பார்ப்போம். அடுத்த வாரம் கொஞ்சம் இந்த மத்த சாங்கிய மதம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அப்புறம் பாத்தஞ்சல மதம், யோக மதம் அப்படின்றது ஒண்ணு இருக்கு. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரீஃபா அப்படி கொஞ்சம் அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கும் அடுத்த வாரம் நம்ம தர்க்க சாஸ்திரத்துல ஃபுல்லா நம்ம இறங்கிடுவோம். அப்போ இந்த ப்ரெசன்டேஷன்லாம் நான் ஷேர் பண்றேன். ஸோ இதான் பிளான். அடுத்த வாரம் நம்ம மறுபடியும் 8 மணிக்கு மீட் பண்ணலாம். நாளைக்கு ஏற்கனவே அந்த குரூப்ல வந்து அடியேன் சத்யா மாமி அடியே சுவாமி டெய்லி கிளாஸஸ் உண்டுன்னு சொல்லி போட்டிருந்தேன் இல்லையா? டெய்லியா எங்கேயுமே போடலையா இந்த மாதிரி டெய்லி கிளாஸஸ் எல்லாம்? வாரத்துல ஒரு நாள் தான். வாரத்துல ஒரு நாளா? முதல்ல ஃபர்ஸ்ட் போட்ட இதுல அதுக்கு வந்து ரீகேப் பண்ணி போட்டு அதுல வந்து டெய்லி இந்த மாதிரி இருக்கு சார். முதல்ல ரீகேப்ல அது ரொம்ப அப்சல்யூட் இன்ஃபர்மேஷன். அது வந்து ஒரு 6 மாசம் முன்னாடி அந்த வீடியோ நான் ஆக்சுவலா போட்டுட்டேன் வாட்ஸ்அப் மெசேஜ். அது நான் எதுக்காக போட்டேன் அப்படின்னா, அந்த தர்க்கம்னா என்ன, மீமாம்சைனா என்ன அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த வீடியோ. இந்த கோர்ஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மாறி போயிடுச்சு. இப்ப எல்லாருமே கிளியரா இருக்கீங்க இல்லையா? வெறும் வாரத்துக்கு ஒரு நாள் தான், ஞாயிற்றுக்கிழமை மட்டும். இன்னைக்கு ஒரு மாதிரி உங்களுக்கு இதுவா போயிருது சரியா? அடுத்த வாரம் ஒன்று 2 வாரம் கழிச்சு எப்படி ஆகும்னா, இந்த ஒரு வாரம் கிளாஸ் அட்டன் பண்ணோட அப்படியே அதோட நிக்காது. நீங்க அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும். ஒரு வாரம் சண்டே உங்களுக்கு கிளாஸ் அட்டன் பண்ணீங்கன்னா அடுத்த 5 நாள்ல வீக் டேஸ்ல கூட சேர்த்து சனிக்கிழமை எடுத்துக்கோங்களேன், அட்லீஸ்ட் ஒரு 2-3 மணி நேரமாவது ஸ்பெண்ட் பண்ணணும். ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்ம வந்து மேலும் அடுத்த தடவை பிரமாணம்னா என்ன, பிரமாசம் அப்படின்னு மறுபடியும் கேட்கக்கூடாது. அதுக்குலாம் நீங்க வந்து எஃபர்ட் போட்டாதான் இது வந்து ஒரு உபன்யாசம் கிடையாது, இது வந்து ஒரு காலேஜ் கோர்ஸ். இது நீங்க கண்டிப்பா எஃபர்ட் போட்டாகும். சரி, நம்ம ஸ்ரீபாஷத்துக்கு மறுபடியும் தொடரணும் இல்லையா? விட்ட இடத்துல ஸ்ரீபாஷத்தை தொடரணும், திருவாய்மொழியை தொடரணும், அது ஒண்ணு இருக்கு. அப்புறம் முக்கியமா இன்னொன்னு சொல்லணும்னு நினைச்சுட்டு இருக்கேன். அந்த மதிநலம் அந்த சீரீஸ்ல வைஷ்ணவாலாம், ஸ்ரீ வைஷ்ணவாலாம் ஏன் மற்ற தேவதைகள்ல வணங்குறது கிடையாது அப்படின்னு லாஜிக்கலாவே இந்த ஒரு இது போடலாம்னு நினைச்சுட்டு இருக்கேன். ஸோ அது நாளைக்கோ ஏன் ஸ்ரீ வைஷ்ணவானா மற்ற தேவதைகளை வணங்குறது கிடையாது அப்படின்றதுனுடைய லாஜிக் அது போடலாம்னு நினைச்சு. அதுக்கப்புறம் திருவாய்மொழியும் ஸ்ரீபாஷ்யமும் தொடர்ந்து நடைபெறும். சரி, அடியே வச்சிடுறேன். ஆழ்வார் திருவடி ராமானுஜா